ஊழியத்தினுடைய ஒரு பகுதிக்கு பிசாசு மிகவும் சப்போர்ட் பண்ணுகிறது. பிசாசுகளை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே ஒரு பரபரப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறார்கள். Because in the Christian world we can see that they are spreading rumors about devil. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது வேதம் உங்களுடைய கைகளில் வருகிறதோ அதற்கு பின்பு எந்த வல்லமையும் உனக்கு முன்பாக நிற்க கூடாது. You should understand one thing, that once the word of God is coming into your hands, no spirit should be against you. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொண்டு உனக்குள் இருக்கிற அந்த சக்தியின் மூலமாகவே இந்த எதிர்க்கிற எந்த சக்தியையும் நீ மேற்கொள்ள முடியும். Receiving that power, and through the power which is in you, you can overcome any other spirit. அடையாறிலே சில காலங்களுக்கு முன்பாக விசுவாச பயணம் இல்லாவிட்டால் விசுவாச பயணம் என்ற ஒரு பயணத்தை வைத்திருந்தார்கள். Few years before there was a journey as the faith journey in Adayar. faith tour னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். It will be called as the faith tour. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் 10 பிரதர்ஸ் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. In a particular place they will drop 10 brothers. 10 காசு கூட கையில கொடுக்க மாட்டாங்க. They will never give them even 10 paise. சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. They will not be given food. பக்கத்துல உள்ள faith homeக்கு போக கூடாது. They should not go to the neighboring faith home. பக்கத்துல உள்ள விசுவாசிகள் வீடுகளுக்கு போக கூடாது. They should not go to the neighboring believers house. ஒரு குறிக்கப்பட்ட டைம் சொல்லுவாங்க, அப்ப நீ அடையார் வந்து சேர்ந்துறணும், அவ்வளவு வேற. They will say a particular time when they have to come back to Adayar. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் பரவாயில்லை. Whether you eat or not, it's not a matter. உன்னுடைய விசுவாசத்தை நீ பயிற்சி வித்து சாப்பிடலாம், காணிக்கை வாங்கலாம், ஊழியம் செய்யலாம், அடி வாங்கலாம், பஸ்ஸில் வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி குறிக்கப்பட்ட நேரத்தில் நீ அடையார் வந்து சேர்ந்து விட வேண்டும். You can exercise your faith and get the money and eat the food, or you can walk it or come by bus and reach back in Adayar. இப்படி ஒரு faith tour இப்பவும் ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. Even now they are giving training in that faith tour. ஆனா அதுல ஒரு சில குரூப் நல்ல செழிப்பா வருவாங்க. But some of them will come, a group will come very fertile. ஒரு சில குரூப் பாத்தீங்கன்னா எனக்கு சோறே கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டே வந்து சேருவாங்க. But some of them will come lamenting, saying that they didn't get food at all. ஆனா இவைகளுக்கு மத்தியில ஒரு குரூப் வரும், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஆனா பிசாசு எங்களை பார்த்து ஓடுனது அலர்னது அற்புதம் நடந்தது என்று சொல்லுவார்கள். But at the midst of this another group will say, we didn't get food, but looking at us Satan began to flee and began to roar away. கர்த்தர் தங்களை ஒவ்வொரு விதங்களிலே நடத்தினதை அவர்கள் வந்து சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். When each of them say of the way the Lord has dealt with them, it will be marveling. அதுல முக்கியமானது பிசாசுகளை துரத்துவதுதான். And most important is casting out demons. ஊழியத்தினுடைய ஒரு பகுதிக்கு பிசாசு மிகவும் சப்போர்ட் பண்ணுகிறது. And Satan is supporting a group of ministry too. அது மனுஷர்களை பிடிக்கிறது, ஆனால் மனிதர்களை பிடிப்பதன் மூலமாய் அவன் சரியாய் நம்மிடத்துல வந்து விட்டானா அந்த ஆத்மா நம்முடைய கையில பிடிபடுகிறது. It is catching hold of people, but if he is cautioned about that, those souls are coming into our hands. சில நேரங்களில் அது சேம் சைடு கோலாக நமக்கு மாறுகிறது. Sometimes it becomes the same side goal to us. இப்படி தான் अनेक இடங்களில் நாம் பார்க்கிறோம். That's how we see in many places. அவங்க சொல்றாங்க கண்ணை மூடாமலே ஏய் போ அப்படினா அது ஓடிரும், அவ்வளவு பவர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. They say that even without closing their eyes, if they say you get out, it will go out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். Luke's Gospel chapter 10 verses 17, 18, 19 and 20. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த காரியங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard of the things which the Lord Jesus done when he was living in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை தான் போகிற இடங்களுக்கு முன்பாக 2 பேராக பிரித்து அவர் அனுப்பினார். Jesus Christ chose the 70 of them and sent them 2 by 2. அப்படி அவர்கள் 70 பேரும் திரும்பி வந்து சந்தோஷத்தோட கர்த்தரிடத்திலே சில காரியங்களை சொன்னதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard the things which they have done after going by 2 and they returning back and saying to Jesus, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. They said, Lord, in your name Satan is also subject to us. 20ஆம் வசனத்திலே இயேசு அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். And in 20th verse Jesus started to reply to that. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல்
No, you do not rejoice that the spirits are subject to you, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். but rather rejoice because your names are written in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த 70 பேரும் விசுவாசிகளே. The 70 of them are believers. அந்த 70 பேரும் திரும்பி வந்து அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. All the 70 returned back and said, Lord, the devils are subject unto us through thy name. அதற்கு இயேசு பதில் சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படிகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். For that Jesus replied that the spirits will be subject unto you, but rejoice not because of that, but because your names are written in heaven. எப்பொழுது நாம் விசுவாசிகளாக மாறுகிறோமோ இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை ஆவிகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Whenever we become the believers or the children of God, from that day onwards even until the end, the spirits should be subject to us. ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். Because the Son of Man was revealed that he might destroy the works of devil. நாம் அவருடைய பிள்ளைகள். We are his children. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, When we read in John's Gospel, 1st chapter, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. ஏதேன் தோட்டத்திலே மனிதனை மேற்கொண்ட வல்லமையை மனிதனை வைத்தே ஜெயிக்க வைப்பதுதான் பிதாவினுடைய திட்டம். The plan of the Father is to defeat the powers which defeated man in Eden. எந்த ஆவி மனிதனை நித்திய ஜீவனை இழக்க வைத்ததோ அந்த வல்லமையை மனிதனை கொண்டே கீழ்ப்படுத்துவதுதான் தேவனுடைய மகத்தான திட்டம். The powers which made man to lose the eternal life, the Lord's plan is to defeat those powers through man. அப்படி ஒரு மனிதனுக்கு அந்த ஆவி கீழ்ப்படிந்தால் இல்லாவிட்டால் அவன் அபிஷேகத்தினால் அந்த ஆவிகளை கீழ்ப்படுத்தினால் அவனுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. If the spirits are subject to him, or if by his anointing the spirits are subjected to him, then his name is written in heaven. அவர்கள் பிசாசுகளும் ஆவிகளும் கீழ்ப்படிந்ததுக்காக சந்தோஷப்பட்டார்கள். இயேசு சொன்னார், பிசாசுகளும் ஆவிகளும் கீழ்ப்படிந்ததுக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். இந்த சம்பவத்தின் நிமித்தம் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டது. அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். They rejoice because the spirits and devils were subject to them, but Jesus said, you do not rejoice for that, but because your names are written in heaven. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? What is the truth we understand from this? எப்பொழுது பிசாசுகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்களோ நாம் மேற்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. Whenever we overcome this spirits, then our names are written in heaven. இந்த பிசாசுகள் என்று சொன்னால் என்ன? What is the meaning of these devils? இல்லாவிட்டால் ஆவிகள் கீழ்ப்படுகிறது என்று இங்கே அவர்கள் சொன்னார்களே, அப்படி என்றால் என்ன? They said that the spirits are subject unto us, then what is that meaning? பிரியமானவர்களே, ஆவிகள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Dear beloved, spirits must be subject. உனக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ஆவியானால் உனக்கு முன்பாக இருக்கிறதான வல்லமை உனக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும். If it is the spirit of God which is in you, then the spirit which is standing against you should be subject to you. மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று நாம் பார்க்கிறோம். We see that because of the disobedience of man, we see the disobedience in all nature. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுகளுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். If you obey to God, you can resist Satan. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது When James is writing in his இந்த epistle, வார்த்தையை தெளிவாக எழுதுகிறார். he's writing this word clearly. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In James 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. அப்படினால் பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய சுதந்திரம் இல்லாவிட்டால் நம்முடைய அதிகாரம் இல்லாவிட்டால் நம்முடைய உரிமை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. We should not forget that devils should be subject to us, that is our authority, that is our inheritance, and we should just claim to it. ஏனென்றால் பிசாசுகளை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே ஒரு பரபரப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறார்கள். Because in the Christian world we can see that they are spreading rumors about devil. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது வேதம் உங்களுடைய கைகளில் வருகிறதோ அதற்கு பின்பு எந்த வல்லமையும் உனக்கு முன்பாக நிற்க கூடாது. You should understand one thing, that once the word of God is coming into your hands, no spirits should be against you. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொண்டு உனக்குள் இருக்கிற அந்த சக்தியின் மூலமாகவே இந்த எதிர்க்கிற எந்த சக்தியையும் நீ மேற்கொள்ள முடியும். Receiving that power, and through the power which is in you, you can overcome any other spirit. அடையாறிலே சில
காலங்களுக்கு முன்பாக விசுவாச பயணம் இல்லாவிட்டால் விசுவாச பயணம் என்ற ஒரு பயணத்தை வைத்திருந்தார்கள். Few years before there was a journey as the faith journey in Adaya. faith tour னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். It will be called as the faith tour. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் 10 brothers கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. In a particular place they will drop 10 brothers. 10 காசு கூட கையில கொடுக்க மாட்டாங்க. They will never give them even 10 paise. சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. They will not be given food. பக்கத்துல உள்ள faith homeக்கு போக கூடாது. They should not go to the neighboring faith home. பக்கத்துல உள்ள விசுவாசிகள் வீடுகளுக்கு போக கூடாது. They should not go to the neighboring believers house. ஒரு குறிக்கப்பட்ட டைம் சொல்லுவாங்க. அப்ப நீ அடையார் வந்து சேர்ந்துறணும் அவ்வளவு வேற. They will say a particular time when they have to come back to Adaya. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் பரவாயில்லை. Whether you eat or not it's not a matter. உன்னுடைய விசுவாசத்தை நீ பயிற்சி வித்து சாப்பிடலாம், காணிக்கை வாங்கலாம், ஊழியம் செய்யலாம், அடி வாங்கலாம், பஸ்ஸில் வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி குறிக்கப்பட்ட நேரத்துல நீ அடையார் வந்து சேர்ந்து விட வேண்டும். You can exercise your faith and get the money and eat the food, or you can walk it or come by bus and reach back in Adaya. இப்படி ஒரு faith tour இப்பவும் ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. Even now they are giving training in that faith tour. ஆனா அதுல ஒரு சில குரூப் நல்ல செழிப்பா வருவாங்க. But some of them will come, a group will come very fertile. ஒரு சில குரூப் பாத்தீங்கன்னா எனக்கு சோறே கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டே வந்து சேருவாங்க. But some of them will come lamenting saying that they didn't get food at all. ஆனா இவைகளுக்கு மத்தியில ஒரு குரூப் வரும், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஆனா பிசாசு எங்களை பார்த்து ஓடுனது அலர்னது அற்புதம் நடந்தது என்று சொல்லுவார்கள். But in the midst of this another group will say we didn't get food, but looking at us Satan began to flee and began to roar away. கர்த்தர் தங்களை ஒவ்வொரு விதங்களிலே நடத்தினதை அவர்கள் வந்து சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். When each of them say of the way the Lord has dealt with them, it will be marveling. அதுல முக்கியமானது பிசாசுகளை துரத்துவதுதான். And most important is casting out demons. ஊழியத்தினுடைய ஒரு பகுதிக்கு பிசாசு மிகவும் சப்போர்ட் பண்ணுகிறது. And Satan is supporting a group of ministry too. அது மனுஷர்களை பிடிக்கிறது, ஆனால் மனிதர்களை பிடிப்பது மூலமாய் அவன் சரியாய் நம்மிடத்துல வந்து விட்டானா அந்த ஆத்மா நம்முடைய கையில பிடிபடுகிறது. It is catching hold of people, but if he is cautioned about that, those souls are coming into our hands. சில நேரங்களில் அது சேம் சைடு கோலாக நமக்கு மாறுகிறது. Sometimes it becomes the same side goal to us. இப்படி தான் अनेक இடங்களில் நாம் பார்க்கிறோம். That's how we see in many places. அவங்க சொல்றாங்க கண்ணை மூடாமலே ஏய் போ அப்படினா அது ஓடிரும், அவ்வளவு பவர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. They say that even without closing their eyes, if they say you get out, it will go out. எதுக்கு இதை சொல்லுகிறேன்? Why I say this? நமக்குள்ள தேவனுடைய வல்லமை தங்கி தாபரிக்க வேண்டிய காலம் இதுதான். This is the time when the power of God should dwell in us. பிசாசை துரத்தணும் அப்படினா ஒரு ஆளை கூட்டி வர கூடாது. If you have to cast out demons, you should not go call another person. உனக்குள்ளே அந்த வல்லமை இருக்கிறது. You have the power in you. உனக்குள்ளே அந்த வல்லமை இருக்கிறது. You have the power in you. அதனால தான் இயேசு சொன்னார், வைத்தியனே முதலாவது உன்னை நீயே என்ன செய், குணமாக்கு என்று பேசினார். Therefore Jesus said, physician, first heal thyself. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை முதலாவது விசுவாசியுங்கள். You should believe the power which is in you. உனக்குள்ள இருக்கிற விளக்கு கொளுத்து. You burn the lamp which is in you. உனக்குள்ள ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. You have a lamp within you. உனக்குள்ள ஒரு எண்ணெய் இருக்கிறது. You have an oil in you. உனக்குள்ள ஒரு ஒரு நெருப்பு இருக்கிறது. And you have a fire in you. நீயே அதை எழுத்து கொளுத்தி நீ பிரகாசிக்க ஆரம்பிக்கலாம். You yourself should light it and begin to shine. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பிசாசுகள் இல்லாவிட்டால் ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்று சொன்னார்கள். When we see out here, they say that the spirits or the devils are subject to us. இந்த ஆவிகள் பிசாசுகள் சொன்னாங்களே அதனுடைய பெயர் சொல்லல. Today when they said devils or the spirits, they did not name them. நாம இப்ப பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை பார்த்தோம்னு சொன்னா, now if we see a person who is இல்ல அந்த ஆவியோட நம்ம பேசணும் சொன்னா, or if we have to speak to those spirits, ஏதோ ஒரு வார்த்தையை அது பேசும். it will speak out words. இல்லாவிட்டா ஏதோ ஒரு பெயரை சொல்லும். or it will tell its name. செத்து போன மனுஷனுடைய பெயரை சொல்லும். one of the dead persons. இல்லாவிட்டா ஏதாவது விக்கிரகங்களுடைய பெயரை சொல்லும். it will tell the name of the idols. இல்லாவிட்டா குலதெய்வங்களுடைய பெயரை சொல்லும். or it will tell the name of the children. இப்படி சில காரியங்களை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். like this we can see of certain attitudes. இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் பூமியிலே கேட்கவும் முடியும். In the world also we can hear of these matters. சிலருக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகளுடைய போராட்டங்கள் வரும் பொழுது நான் செத்து போன ஆவி இல்ல சித்தப்பா வந்திருக்கிறேன் மாமா வந்திருக்கிறேன் எதையாவது ஒண்ணு அது பேச ஆரம்பிக்கும். Some of them when the spirits enter into them, they begin to speak that they are the uncle or the small father had come. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள உன்னுடைய பெயர் என்ன, நீ யார் என்று கேட்டார். When Jesus asked a man as to what was his name, அது காமனா சொல்லிருச்சு, நான் லேகியோன்னு சொல்லிருச்சு. it commonly said it was legion. லேகியோன் சொல்றது ஒரு மனுஷனுடைய பெயர் அல்ல. Legion is not the name of a man. அது ஒரு படைப்பிரிவினுடைய மொத்த கூட்டுத்தொகையை சொல்லுகிறது. It is telling the name of a group of a host. ஒரு நாட்டிலே லேகியோன் என்று சொன்னால் 2000 பேர் என்று சேர்ந்த படைக்கு தான் அந்த பெயர். In one country it is named as legion for 2000 of the host. 2000 போர் வீரர்கள் சேர்ந்த ஒரு பட்டாலியனுக்கு தான் லேகியோன் என்று சொல்வார்கள். 2000 people who are in the battalion are called the legion. இன்னொரு தேசத்துல பாத்தீங்கன்னா 6000 பேர் சேர்ந்ததான ஒரு பட்டாலியனுக்கு தான் லேகியோன் என்று சொல்வார்கள். In another country 6000
1,000 of the battalion is called the legion. இப்படித்தான் இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான ஆயிரக்கணக்கான ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து அவனுடைய கொஞ்சகால வாழ்க்கையை சீர்குலைத்து விடுகிறது. Like this, thousands of spirits are entering into a man and is spoiling a little life of him. ஒரு இடத்துல பிசாசை துரத்தும் பொழுது அந்த ஆவி பெயரை கேட்ட பொழுது அசுத்தம் அசுத்தம் என்றே சொன்னது. உனக்கு உண்மையான பெயரை சொன்னது நான் அசுத்தம், என்னுடைய செயலை தான் நான் சொல்லுகிறேன்னு சொல்லிச்சு. In one place when they were casting out demons, it was calling itself as unclean and unclean. When they asked for its name, it said that it is the reality of the character. அப்ப அந்த பாஸ்டர் கேட்டார், அசுத்தம்னா போண்டே என்னென்ன? அவ குளிக்க மாட்டா, Dress ஒழுங்கா போட விட மாட்டா, அசுத்தமான Dress-ஆ இருக்கும், அவ இருக்கிற இடம் சுத்தமா இருக்காது, அவ தங்கி இருக்கிற இடம் சுத்தமா இருக்காது, இப்படித்தான் நான் அவளை மாற்றி இருக்கிறேன். அப்பதான் புரிஞ்சது அநேகருக்குள்ள இந்த ஆவி இருக்கிறது. When the pastor asked as to what was his name and why is it naming like that, then he said that she will not have a bath and she will not keep herself clean, the place will be untidy and so on, therefore I keep her unclean. ஆனா இவர்கள் பிசாசுகளும் இல்லாவிட்டால் ஆவிகளும் என்று பன்மையில பல வல்லமைகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது என்று சொன்னார்கள். But here they said that the devils and the spirits, in plural they said that they are subject to them. ஆவியானவருடைய உதவியோடு உங்களுக்கு நான் சில ஆவிகளை முன்பாக வைக்கிறேன், இவைகள் உங்களுக்கு இதுவரை கீழ்ப்படிந்ததா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். By the help of the Holy Spirit, I would lay before you certain spirits and you see if they are subjected to you. அப்படி கீழ்ப்படியாத பட்சத்திலே உங்களுடைய வாழ்வு எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கும் என்பதையும் நீங்களே நிதானித்துக் கொள்ளலாம். If they are not subjected to you, then you can discern to yourself as to how much your life is spoiled because of it. முதலாவது நியாயாதிபதிகளிலே பார்க்கும் பொழுது, firstly reading in Judges 9ஆம் அதிகாரம் chapter 9 23ஆம் வசனம், verse 23. அங்கே ஒரு ஆவியை குறித்து அங்கே நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. There in Judges we see of an evil spirit. நியாயாதிபதிகள் 9:23. அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாகும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். அங்கே உள்ள அந்த செயல்பட்ட ஆவி பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி. The spirit which was working there was the spirit which dealt treacherously. இந்த ஆவி உங்களுக்கு கீழ்ப்படிகிறதா? Is this spirit subjected to you? இந்த ஆவியினுடைய தன்மை என்ன தெரியுமா? You know what's the attitude of the spirit? அங்க உள்ள பெரிய மனிதர்களுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டது. It will cause the confusion between the elders of that place and the family members. ஒரு கருத்து வேறுபாடை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆவி. It is a spirit which causes difference of opinion. நீங்க நினைக்கிறீங்க பல சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது என்று எண்ணிக்கொள்கிறீர்கள். You think that because of situations that the difference of opinion is caused. இன்றைக்கு अनेகர் சரியான விதத்திலே சத்தியத்தை புரிந்து கொள்கிறதில்லை. Today many of them are not understanding the truth properly. இந்த ஆவியினுடைய தாக்குதல் என்ன தெரியுமா? What is the attack of the spirit? சீகேமின் மனுஷருக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் அபிமெலேக்குக்கும் பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி. It is the spirit which deals treacherously with the Abimelech and the men of Shechem and the men of Abimelech. எப்பொழுது இந்த ஆவி உள்ள வந்ததோ, whenever the spirit came in, அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஷ் ஆயிடுச்சு. They began to clash with each other. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆவிகள் கீழ்ப்படிகிறேன்னா ஏதோ மாடசாமி கீழ்ப்படியதே, முனியசாமி கீழ்ப்படியதே. அது அல்ல. ரகசியமாக உன் வாழ்விலே கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுகிற ஆவி உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். We think that when the spirits are subject to us, we think that some spirit by its name is subjected, but the spirit which is causing this difference of opinion should be subjected to you. நீ வீட்டுக்குள்ள வரும்பொழுதே என்ன ஆவி வீட்டுக்குள்ள இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும். When you enter your house itself, you should find as to what the spirit is there in your house. ஆபீஸ்க்குள்ள போன உடனே ஆபீஸ்ல என்ன ஆவி போராடுதுன்னு கண்டுபிடிக்கணும். When you enter the office itself, you should find out as to what the spirit is there. உன்னுடைய கடைக்குள்ள, உன்னுடைய ஷாப்புக்குள்ள, உன்னுடைய வேலை வொர்க்கிங் ஸ்பாட்ல நீ உள்ள இறங்கின உடனே என்ன ஆவியினுடைய தாக்குதல் இருக்குங்கிறத நீ பரிசுத்த ஆவியின் மூலமாக உண்டாகிற பகுத்தறிவின் ஆவியினால் இதை கண்டுபிடிக்க முடியும். When you enter the shop or your work spot, you should discern by the help of the Holy Spirit as to what the spirit is prevailing there. ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, உன் தகையோ, உன் தாயோ, உன் தகப்பனோ, உன் மனைவியோ, உன்னுடைய புருஷனோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு ஊழியக்காரியோ உன்னிடத்துல பேசும் பொழுது என்ன விதியில் என்ன வல்லமையினால் அவர்கள் தாக்கப்பட்டு பேசுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் பகுத்தறிவு உனக்கு தேவை. A male or a female or a father or a mother or any other person or the servant of God, whenever they are speaking to you, you should have the discernment of the Holy Spirit as to what spirit is speaking to you. அவர் பாஸ்டரா இருக்கலாம், ஒரு பிரதரா இருக்கலாம், ஒரு புரஜாதியானா இருக்கலாம், ஒரு பாவியா இருக்கலாம், ஒரு பரிசுத்தவானா இருக்கலாம். ஆனா என்ன வியூல உன்னிடத்துல பேசுகிறார் அந்த ஆவியை நீ கண்டுபிடிக்கணும். He might be a pastor or brother or a stranger or a Gentile or any other person, but you should see as to what view he is speaking to you in. இந்த ஆவியினுடைய தன்மை என்னன்னா பொல்லாப்பை உண்டாக்குவது, கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குவது. The attitude of the spirit is to deal treacherously and bring difference of opinion. எப்பொழுது இந்த ஸ்பிரிட் உள்ள வந்துச்சோ அதுக்கு பிறகு அவங்களால ஒருமித்து பயணப்பட முடியவில்லை. Whenever the spirit came into them, they could not journey together. இந்த ஆவியின் தாக்குதல் அவர்களுக்குள்ளே அதிகமாக பலப்பட்டு பிரிய ஆரம்பித்தார்கள். The attack of the spirit began to be stronger and
and they began to depart. அதனால தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பேதுரு பேசின பொழுது ஆண்டவரே நீர் பாடுபடக்கூடாது என்கிற வார்த்தையை உச்சரித்த உடனே அது ஒரு ஆவி என்பதை இயேசு கண்டுபிடித்து உடனே அந்த ஆவியை அசுத்த ஆவியை இவன் சாத்தானே இவனை விட்டு வெளியே போ என்று சொன்னார். That is why when Peter was speaking to Jesus that he should not suffer discerning that spirit, Jesus said, "O Satan, you get out." அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். Get thee hence, Satan, he said. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணுகிற ஒரு பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவி ஒன்று இருக்கிறது. Firstly, you should understand that there is a spirit which deals treacherously and causes disopinions between the elders and the small ones. இந்த ஆவி கீழ்ப்படியாத பட்சத்துல யாரை வச்சு பஞ்சாயத்து பண்ணாலும் கிளியர் ஆகாது. Whenever this spirit is not subjected, whoever you keep the panchayat with, it will not be clear. அந்த ஆவியை நீ முதலாவது அழிக்க வேண்டும். You should destroy that spirit first. அந்த ஆவியை அழிச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடும். If you should destroy that spirit and come in 10 minutes, you will compromise. அந்த ஆவி தான் இந்த குழப்பங்களுக்கு காரணம். It is that spirit which causes confusion. ஒரு சிலர் சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் நல்லா இருந்தாங்க இதுக்கு பிறகு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படினா அந்த இன்சிடென்ட் தான் அந்த காரியம். அந்த ஆவி அப்பதான் உள்ள வருது. Some of them say that thus far he was well, but now after this incident only he became like this. It is that incident that the spirit is entering into. இந்த ஆவி உள்ள வரும் பொழுது பொல்லாப்பு உண்டாயிடும். When the spirit comes into you, it deals treacherously. பிரியமானவர்களே, இந்த ஆவி உங்களுக்கு கீழ்ப்படிகிறதா? Dear beloved, is this spirit subjected to you? இந்த ஆவி கீழ்ப்பட்டா உன் பேரு பரலோகத்தில் எழுதப்படுகிறது. When the spirit is subjected to you, your name is written in கருத்து heaven. வேறுபாடை உண்டாக்கி உன்னை பிரிவினைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவி இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உனக்கு கீழ்ப்படியணும், உன் பாதங்களுக்கு கீழே வர வேண்டும். The evil spirit which is dealing treacherously to cause the difference of opinions and is separating you should come to your feet at the close of this meeting. ஏசாயா 19 அதிகாரத்திலே Isaiah chapter 19. நான் கீழ்ப்படிய வேண்டிய இல்லாவிட்டால் உன் வாழ்வை போராடிக் கொண்டிருக்கிற சில ஆவிகளை உனக்கு இனங்காட்டி சொல்ல விரும்புகிறேன். I would like to cite certain spirits which are striving with you. இந்த ஆவிகளை நீங்கள் பகுத்தறியாமல் ஏதோ பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயும் சுத்தினா எந்த பயனும் கிடையாது. Not discerning the spirit saying that it's devil and devil, if you should go around you, it's of no use. ஏசாயா 19 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது Isaiah chapter 19 verse 14. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளை ஆவியை வரப்பண்ணினார். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். The Lord had mingled a perverse spirit in the midst thereof. அந்த ஆவி வந்த பொழுது அவர்கள் எல்லா செய்கைகளிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். When that spirit came into them, they began to err in every work. இந்த தாறுமாறுகளின் ஆவி வரும் பொழுது செய்கைகள் எல்லாம் தாறுமாறா மாறி விடுகிறது. When this spirit comes into them, then all the actions or works becomes perverse. இது கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. This shows a life without any control. புருஷனால் மனைவியை கட்டுப்படுத்த முடியாது. The husband cannot control his wife. மனைவியால் புருஷனை கட்டுப்படுத்த முடியாது. The wife cannot control her husband. பெற்றோர்களால் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. Parents cannot control their children. ஊழியர்களால் சபையை கட்டுப்படுத்த முடியாது. And servants of God cannot control the church. காரணம் இந்த தாறுமாறுகளுடைய ஆவி உள்ளே புகுந்து விடுகிறது. Because the perverse spirit enters into it. தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை இல்ல எபிராயீமை குறித்து சொல்லும் பொழுது நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the prophetical book we can see that about Ephraim it is said that he is a dromedary which runs perverse. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். A dromedary which runs perverse. அது கட்டுப்பாடற்ற நிலவரத்திலே ஓடிக்கொண்டு இருப்பது. It is running without control. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்திப்புக்காரர்களால் பரிசுத்தவான்களால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. A Christian life has been controlled by the Holy Spirit by the servants of God. இது இஷ்டத்துக்கு ஓடுகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. It is not a life which you have to run on your own. அப்படி நீ இஷ்டத்துக்கு போனால் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்கவும் முடியாது. If you should run so, you cannot even stand in this religion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு அநேகருக்குள்ளே இந்த தாறுமாறுகளின் ஆவி உள்ளே வருகிறது. Today in many of them this spirit of perverseness come into them. அப்பதான் அவங்க பேச்சு கட்டுப்பாடு இல்லாம போயிடுது. It is then that their talks are let loose. அவங்களுடைய செயல்கள் எல்லாம் கட்டுப்பாடற்று போய் விடுகிறது. And their activities are all let loose. உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட குடும்பங்களிலே காணப்படுகிறார்களா? Are your children found in your families like this? இந்த தாறுமாறுகளின் ஆவி வரும் பொழுது தள்ளாட ஆரம்பிச்சிருவாங்க. When this perverse spirit comes, they begin to stumble. வெறியன் தள்ளாடுகிறது போல as a drunkard is அவர்கள் தங்களுடைய எல்லா செய்கைகளிலும் தள்ளாடி திரிகிறார்கள். They are all staggering in all their works. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் இந்த வாழ்க்கையில ஸ்டெடியா போயிட்டே இருக்கணும். A child of God should go steadily in this life. இந்த வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. This is a beautiful life. இதுல நீ தள்ளாடி திரிய கூடாது. And you should not err in this way. குடிகாரனை போல நீ போய் கொண்டிருக்க கூடாது. You should not go like a drunkard. நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன். You are a spiritual man. உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டியது அவசியம். You should have a stability
instability in your life. நீ சூழ்நிலைகளுக்கு ஏற்றவண்ணமாக நாணல் போல் மாறக்கூடாது. You should not be like the weed in the times of situation. ஆரம்ப காலங்களிலே சீமோன் யோனாவின் குமாரனாகிய சீமோன் அவன் நாணலை போல இருந்தான். In the beginning times, the son of Jonas, who is Simon, he was like a weed. சீமோன் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் நாணல். Simon means, its meaning is a weed. சூழ்நிலைக்கு ஏற்றவண்ணமாய் ஆடிக்கொண்டே இருப்பான். He will shake according to situations. காத்தடிச்சா அதுக்கேத்த மாதிரி ஆடுவான். When the wind blows, it will shake. தண்ணீரின் போக்குக்கு ஏற்றவண்ணமாய் மாறிக்கொள்வான். He will go along with the water. இவனை ஃபர்ஸ்ட் டைம் இயேசு டச் பண்ணி அவனோட பேசின உடனே சொன்னார், சீமோனே நான் உன்னை கேபாவாய் மாற்றுகிறேன். When Jesus met him, he said, first, Simon, I make you a Cephas. நான் உன்னை பேதுருவாக மாற்றுகிறேன். I make you as Peter. அப்படினா என்ன அர்த்தம்? What is its meaning? நான் உன்னை பாறையை போல மாற்றுகிறேன். I will make you as a rock. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from இந்த this? தள்ளாடி திரிகிற வாழ்க்கையை மாற்றுவதுதான் கிறிஸ்தவம். The Christian life is to change a life which is just staggering. கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. Christianity is able to stabilize a person. இயேசு ஃபர்ஸ்ட் அவனுடைய சீமோனை பார்த்த உடனே உன்னை பேதுருவாய் மாற்றுகிறேன் சொன்னார். Firstly, Jesus looking at Simon said that he is changing as Peter. ஆனால் அவன் மறுதலித்தான். But he denied. சபித்தான். He cursed. சத்தியம் பண்ணினான். And he promised. தேவனுடைய வழிகளை விட்டு விலகினான். And went away from the ways of God. அதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? What was its result? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே John's Gospel chapter 21. இயேசு 3 விசை அவனோடு பேசினார். Jesus spoke to him thrice. 3 விசை பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை பேதுருவே என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை. All the 3 times Jesus did not use the term Peter. அவர் அந்த இடத்திலே தன்னுடைய வேதனையோடு அவனிடத்திலே அழைத்தது யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று தான் பேசினார். With pain Jesus addressed him as son of Jonas, Simon. 3 தடவை அவனை சீமோன் என்று தான் அழைத்தார். He called him all the 3 times as Simon. தான் ஏற்படுத்தி வைத்த உறுதித்தன்மையை அவன் குலைத்து விட்டான். He has spoiled the stability which he had formed in him. அந்த தாறுமாறான ஓட்டம் அவனுக்குள்ள திரும்பி வந்து விட்டது. His powers running came back into him. நாணலை போல அசைகிற வாழ்க்கை அவனுக்கு திரும்பி வந்து விட்டது. A life shaking like the weed came back into him. பிரியமானவர்களே, ஒன்று உன்னுடைய வாழ்வில் போராடுகிற, ஊழியத்தில் போராடுகிற, கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த பொல்லாப்பை உண்டும் வல்லமை உன்னை விட்டு உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Dear beloved, the perverse spirit which the treacherous spirit which is working with you to cause the difference of opinions should be scattered off. அந்த பெரிய மனிதர்கள் என்கிற ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். You should have a vision that they are the people. உன்னை விட வயது மூத்தவர்களுக்கு ஒரு அனுபவத்துக்கு நீ ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். For the experience and the age of the elderly people you should give a respect. நீ அதை கொடுக்காத பட்சத்திலே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி அங்கே தலைவிரித்து ஆடும். When you don't give a respect to that, then the treacherous spirit will just wander there. இந்த தாறுமாறுகளின் ஆவி வரும் பொழுதுதான் கட்டுப்பாடற்ற ஒரு போக்கில நீ போகிறாய். When this perverse spirit is coming, you go without control. அத பிரேக் அடிச்சு நிறுத்தவே முடியாது. It cannot be controlled by brake. ஏன்னா தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிருது. Because it is running perversely. இந்த நண்டுகள் எல்லாம் ஓட்ட பண்ணைய வச்சா எப்படி போகும்னு யோசிச்சு பாக்குறீங்க? If you see how the turtles are running in the race, how would it run? அதுக்கு நீங்க ட்ராக் போட்டு பிரயோஜனம் கிடையாது. There's no use of you putting a track for it. அதுக்கு ஒரு லக்க வச்சிட்டு நீங்க விட்டீங்கன்னா அதுக்கு லக்கு இங்க வைக்கணும். If you should have the mark on the opposite side, you should have its mark on the other side. அங்க வச்சீங்கன்னா அது போய் சேராது. If you keep the mark ahead, it will not go. இந்த சைடு வச்சிட்டு இப்படி வச்சா zigzag தான் போயிட்டே இருக்கும். If you keep the mark on this side, then it will go in the zigzag position. கடற்கரையில போய் இந்த நண்டை விரட்டி பிடிச்சு பாருங்க. You go hold on to the turtles and the seashore. ஒன்னையும் கூட zigzag மாத்தி விட்டுருவாங்க. It will also turn you zigzag. அது நேரா போகிறதுக்கு அதுக்கு வந்து பிராக்டீஸ் இல்ல. It has no practice to go ahead straight. சர்றன்னு இப்படி போகும். நீ இங்க ஓடினா இங்க வந்துரும். Suddenly it will go this side, and when you turn the side, it will run this side. இது போலதான். It's like this. இன்னைக்கு தாறுமாறுகளின் ஆவி வரும் பொழுது ஒரு நாள் பார்த்தா எழுப்புதலா இருக்கறான், அடுத்த நாள் பார்த்தா சோர்ந்து போயிடுறான், சோத்திரம் வர மாட்டேங்குது, ஆவி நிறைய வர மாட்டேங்குது, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறான். எப்படி இவனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் நடக்குன்னு பார்த்தா இந்த ஆவிதான். When the perverse spirit is coming into him, one day he is in high spirits, and the next day he is going back behind, and the next day he is falling, he is coming into the first row. This is the spirit which is prevailing in him. ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர் 12:1ல சீராய் ஓடக்கடவோம். In Hebrews 12:1 he says we should run this race properly. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நீங்கள் பொறுமையோடு சீராய் ஓடுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. Looking unto him who is the author and finisher of faith, let us run this race patiently. எத்தனை குடும்பங்களிலே இல்ல எத்தனைவருடைய வாழ்க்கையிலே எத்தனைவருடைய ஊழியங்களிலே இந்த தாறுமாறுகளுடைய ஆவியின் தாக்குதல் இருக்கிறது. In how many of your life, in how many of your ministry, in how many of your families this spirit of perverseness is prevailing? ஏசாயா 29லே பார்க்கும் பொழுது, Isaiah chapter 29 29:10 verse 10. ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து
ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணினார். The Lord had caused spirit of deep sleep நீங்க to come upon ஏதோ you. ஆவிகள் கீழ்ப்படுகிறது உடனே செய்வனை ஏவல் பில்லி சுனியம் தகடு தாயத்து மருந்து மையி இதெல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் காரியம் பிரியமானவர்களே. When you say it's the spirits which are subjected to you, you think that it's the spirit of magic or the spirit of sorcery is subjected to you. This is all very simple. போஞ்சனா போயிடும். When you cast it out, it will go. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இது அதை விட பாய்சனான ஸ்பிரிட். But these are the spirits which are much poisonous than that. அதனால தான் உலகத்துல ஒருத்தன் சொன்னா ஆடுற ஆவியை துரத்துறது சுலபம், ஆடாம உட்கார்ந்திருக்கான் பாருங்க, இவனை துரத்துறது இவனுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துறது தான் கஷ்டம்னு சொன்னாங்க. Therefore in the world they say that the spirit which is dancing can be fled away very easily, but the spirit which is not which is standing erect, it cannot be cast out easily. நான் வந்திருக்கிறேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா ரைட், அது அட்டெண்டன்ஸ் கொடுத்துருச்சு, இனி போக போகுதுன்னு அர்த்தம். The spirit which says that do you know who I am, and it is given its attendance, therefore it will go. ஆனா புருஷனுக்குள்ள மனைவிக்குள்ள பிள்ளைக்குள்ள சில ஆவி வருது, அது ஆடாது, ஆனா குடும்பத்தை ஆட வைக்கும். The spirit which is coming into the husband, wife or children will never dance, but it will make the whole family to dance. சில ஊழியக்காரங்களுக்குள்ள வரும், It will come into some servants of God. அவங்க ஆடவே மாட்டாங்க. They will never be shaken. அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்கதரிசனம் பேசுவாங்க, ஆனா ஊழியம் ஆடும். They will speak in tongues and also prophesy, but the ministry will shake. சர்ச்சே ஆடும். The whole church will shake. இது ஆடாத ஆவிகள் வாழ்க்கையை ஆட வைக்கிறது. The spirit which never dance is making the life to dance. இங்க மூணாவது ஒரு ஆவி வருகிறது, கனநித்திரையின் ஆவி. A third spirit here is the spirit of deep sleep. 21ஆம் நூற்றாண்டுல இந்த ஆவி ஹை ஸ்பீட்ல வர்க் பண்ணுது. In the 21st century this spirit is working in high speed. அதனால தான் இன்னைக்கு अनेक வீடுகள்ல ஜெபமே இல்ல. That is why in many houses there is no prayer. 4 மணி ஜெபம் அப்படிமா. When it is 4 o'clock prayer, they will say what it means. குடும்ப ஜெபம் இல்ல. The family life is not there. குடும்ப ஜெபம் இல்ல, தனி ஜெபம் இல்ல, 4 மணி ஜெபம் இல்ல. அப்ப என்ன நடக்குதுங்க? பிசாசு அழகா செட்டில் ஆயிருக்கான்னு அர்த்தம். Family prayer is not there, and individual prayer is not there, and personal prayer is not there. Then wholly totally Satan is settled there. உபவாச ஜெபத்துக்கு போனீங்களா? Have you gone to the fasting prayer? இல்ல. No. காத்திருப்பு கூட்டத்துக்கு? Have you gone to the tarrying meeting? No. பைபிள் ஸ்டடி? Have you gone to the Bible study? இல்ல. No. பவனி? To the procession? இல்ல. No. அப்ப என்னதான் நீங்க போறீங்க? சண்டே சர்வீஸ் நாங்க போறோம். நான் ஒரு 20 வருஷம் அந்த சபையில விசுவாசியா இருக்கிறேன். விசுவாசின்னு சொல்ல கூடாது. You are a well wisher தான் நீ. அனுதாபி. Then you say that you are going only for the Sunday meetings. It means if you are a 20 years believer, you are only a well wisher. நீ ஒரு பெயர் கிறிஸ்தவன். You are a named nominal Christian. Nominal Christian. You are a nominal Christian. அவ்வளவுதானே தவிர நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் ன்னு சொல்ல முடியாது, மெய்யான கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. You cannot call yourself a spiritual Christian or a true Christian. அதனுடைய தாக்குதல் என்ன? What is the attack of it? இந்த கனநித்திரை தான். It's the deep sleep. இந்த கனநித்திரை வரும்போது ஜெப நேரங்கள் எல்லாம் மண்ணா போய் விடுகிறது. When this deep sleep comes, the prayer times is all going as எத்தனை பேருக்கு மேல இன்னைக்கு கனநித்திரை ஆவி இருக்கு? How many of you have this deep sleep? பிரசங்கம் கேட்கும்போதே தூங்குறான். அப்ப அது என்ன ஸ்பிரிட்? Even when you hear the message when sleeping, what is the spirit? இவன் தூங்கிட்டு இருக்கான். அது என்ன ஸ்பிரிட்? All are getting filled in the spirit, you are sleeping. What is that spirit? இது நித்திரை அல்ல. This is not sleep. இது பலவீனமும் அல்ல. This is not weakness. இது ஒரு வீக்னஸும் அல்ல. This is not weakness. இது ஒரு பொல்லாத ஆவி. This is an evil spirit. அது கனநித்திரையின் ஆவி. It is the spirit of deep sleep. எல்லா ஆவில இருப்பாங்க, இவங்க அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம நினைக்கிறோம் வயசாயிடுச்சு. வயசு எல்லாம் இதுக்கு காரணம் கிடையாது. When all are getting filled in the spirit, they sleep. If we say it is aged, but this is not the cause for it. ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு வேட்டு வைக்குது இந்த ஆவிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். You should understand that it is causing a root for underground root for your spiritual life. இந்த கனநித்திரையின் ஆவி வந்ததனால எத்தனையோ குடும்பத்துல ஜெபம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. Because of this deep sleep in many families prayer has gone in vain. கர்த்தர் பேசுற நேரங்கள்லாம் தூக்க நேரமாக மாறி விட்டது. The times that the Lord is speaking has become the time of sleep. தேவன் உன்னை சுகமாக்க வர நேரத்துல நீ தூங்கிட்டு இருக்கிறாய். At the time when the Lord wants to heal you, you are sleeping. உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்க வரும்போது நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். When the Lord is coming to give you revelation, you are sleeping. உன் மூலமா சபைக்கு பேசணும்னு வரும்போது நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். When the Lord wants to speak to you to the church, you are sleeping. உனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கணும்னு வந்தா நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். When he wants to give you a vision, you are sleeping. உன்னை முழங்கால் போட்டு ஜெபிக்க வைக்கலாம்னு ஒரு ஏவுதல் கொடுக்கணும்னு வந்தா நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். When he wants to give you an urging to kneel down and pray, you are இப்படி ஒரு தூக்கத்தின் ஆவிக்கு உனக்குள்ள வரும்பொழுது இந்த ஆவி கீழ்ப்படியாத பட்சத்துல உன்னை கடைசி வரைக்கும் தூங்க வச்சிரும். When the spirit of deep sleep is coming into you, when you are not subjecting the spirit, it will make you to sleep till the end. தூங்கின மேன்மையானவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you of the great ones who have slept. ஒரு 4 பேரை சொல்றேன். I tell you of 4 of them have slept. Samson. அவனுடைய தலையை சிரைச்சது கூட அவனுக்கு தெரியாது. He did not know that his hair of his head was shorn. அவனுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? What was his end? அவனுடைய முடிவு என்ன? What was his end? குருடனாய் குரங்காய் மாறினான்.
He became as a குருடனாய் மாறினான். he became blind. அவனை குரங்கு போல வேடிக்கை பொருளாக மாற்றினார். And he became like a monkey who used to give tease them. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. அவன் வேடிக்கை காட்டும்படியாக அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். He was called that he might joke to them. நீ தூங்கி தூங்கி கடைசில உன்னை குரங்காக்கிட்டானா பிசாசு? Because you are sleeping, did the Satan make you as monkey? அடுத்து சிசரா. Nextly Sisera. அவன் ஒரு பயங்கரமான சேனையின் அதிபதி. He was a terrible army host. அவன் கண்ட்ரோல்ல 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. And he had 900 iron chariots with him. ஆனா தப்பிட்டான், ஓடிட்டான், போயிருக்கலாம். ஆனா அங்க போய் அந்த வீட்ல தூங்கிட்டான். He escaped and ran. He could have fled, but he went and slept in that house. தலையில ஒரு பெண் வந்து ஆணியை வச்சு அடிச்சு சாகடிக்கிற வரைக்கும் அவனுக்கு சுயநினைவே என்ன செய்யலையா வரல. எப்படி தூங்கி இருப்பான்னு யோசிங்க. Until a girl came and nailed him with a hammer and he died. He was then sleeping. You see how he sleep. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். But he was ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். Abraham was the father of faith. என்ன நடந்தது? What happened? ஒரு நாள் பலி செலுத்தினான். One day he offered. சாயங்காலம் ஒரு 6:30 மணி இருக்கும். It would be 6:30 in the evening. ஆனா அயர்ந்த நித்திரை அவனுக்குள்ள போராட ஆரம்பிச்சார். But a deep sleep began to struggle with him. அவனுக்கு அத கண்ட்ரோலே பண்ண முடியல. He could not control at all. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சுக்கோங்க. Genesis 15:12 you can see this. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, காரிருள் அவனை மூடிக்கொண்டது. 6:30 மணிக்கு அயர்ந்த நித்திரை காரிருள் மூடிவிட்டது. When the sun was going down, there was deep sleep which came upon Abraham and the horror of darkness fell upon him. முடிவு என்ன நடந்தது? What was the end of it? அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி 400 வருஷம் அடிமையாய் மாறும். It was that day firstly the Lord is saying that your generation will become a slave or bondage for 400 years. உன்னுடைய ஒரு நேர தூக்கம் உன் சந்ததியை சபிக்கப்பட்ட சாபத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. Your one time sleep is taking your generation into a cursed generation. சினிமா முடித்து ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் கத்தி பேசிக்கிட்டு அந்த சினிமால உள்ள ஜோக் எல்லாம் பேசிக்கிட்டு மெயின் ரோட்ல வந்தாங்க. 15 friends of them were talking together of the jokes in cinema and coming. நாங்குநேரியில. It was in Nanganeri. தூக்கிட்டு அவங்க வந்து கத்திட்டு வரான், வழியில ஒரு கட்டில் போட்டு ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கான் ரோட்ல. When they came shouting like that, a man was sleeping with his cot on the road. இவங்க பயங்கரமா கத்தி விசில் அடிச்சு அந்த ஜோக்க சொல்லி சிரிச்சிட்டு வரான். இந்த மனுஷனுக்குள்ள ஒரு அசைவு கூட இல்லவே இல்ல. They were whistling and shouting and telling of the jokes and coming, but there was no shaking in this man at all. இவங்க இந்த பசங்களுடைய கவனம் எல்லாம் இந்த ஆள் மேல போயிடுச்சு. And the attention of these boys came upon this man. இவ்வளவு கத்தி இந்த ஆள் எலும்புலடான்னு சொல்லிட்டு தூக்கி பாப்பான்னா தூக்கிட்டான். 4 பேர் சேர்ந்து தூக்குனா தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. We have shouted so much, he is still not woken up. Therefore, they said we'll carry him, and the 4 of them were carrying him along. நேரா நாங்குநேரி குளத்துல கொண்டு போய் வச்சாங்க. They went and laid him in the pool of Nanganeri. நாங்க 4 காலையும் அந்த குளத்து தண்ணியில வச்சிட்டு எல்லாம் அதே மாதிரி விசில் அடிச்சு வீடு போய் சேர்ந்துட்டான். And the cot was laid with his 4 legs in the water, and same way they visited him back home. நடந்த சம்பவம் தான். This was an incident which took place. ஆனாலும் இந்த ஆளு தூக்கத்தை விட்டு எழும்பவே இல்லை. Yet this man did not wake up from sleep. அவன் காத்தோர்லன்னு வெளிய வந்து படுத்துறான். இப்போ தண்ணியில வச்சா நல்லா சில்லுன்னு இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தான். He wanted cool breeze and therefore came out and slept. Now he was laid into the water, he is coolly sleeping there. காலையில தண்ணி எடுக்கிறதுக்கு பெண்கள் வந்தா இவன் எங்க இருக்கற இந்த ஆளு கட்டில போட்டு தண்ணியில படுத்துறான். In the morning when women came to take water, he was laid down. அவனுக்கு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே புரியல. கடைசில யாரை எழுப்பி விட்ட பிறகு அங்க இருந்து ரோட்ல கட்டில தூக்கிட்டு எங்க வந்தான், வீட்டுக்கு வந்தான். Finally he could not understand anything and he came back with his cot back home. நம்ம ஆளுங்களும் பயங்கரமான ட்ரெய்னிங் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. Like this people have trained like this. சென்னையில ஒரு பவனி நடந்தது. There was a procession in Chennai. எல்லாரும் 3 பேரா போயிட்டே இருந்தாங்க. And 3 of them were going on. அப்படியே ஒரு ரோட்ல டர்னிங். And there was a turning in the road. ஒருத்தன் மட்டும் நேரா போயிட்டே இருக்கான். One man was going straight. எல்லாரும் இங்க வாடா அப்பதான் செய்து அவன் தூங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. All of them asked him to come back. They only then knew that he is walking in a sleep. நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். உங்க வீட்லயே உங்கள ஒரு சிலர் தூங்குகிறது போதே நடக்கிறவங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, தூங்கும்போது பேசுறவங்கள பாத்திருப்பீங்க, தூங்கும்போது சிரிக்கிறவங்கள பாத்திருப்பீங்க, எந்திச்சு ஓடுறவங்கள பாத்திருப்பீங்களே. Even in your houses you could have seen the people who are walking in their sleep and laughing in their sleep and also speaking in their sleep. அப்படியே தூங்கிட்டு பிரசங்கம் கேட்டுட்டே தூங்கிருப்பாங்க. கடைசில பாயிண்ட் கேட்டா பாயிண்ட் என்ன தெரியும்? கர்த்தாவே இன்னைக்கு நன்றாக பேசினீர்னு சொல்லுவாங்க. நன்றாகத்தான் கர்த்தர் பேசுறார், நீயும் நன்றாகத்தான் தூங்கினாய். As they hear the messages, they will sleep. Will finally ask them what the message is. They said, Lord, you have spoken well because you are sleeping well. இன்னைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் இந்த தூக்கத்தினால நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know how many accidents are taking place because of the sleep? எத்தனை பேருடைய சாவுக்கு இந்த தூக்கம் காரணம்னு யோசிச்சு பாருங்க. For how many of their death is this cause of sleep? நான் சொல்றது
சிந்திக்கிறதுக்காக சொல்லுகிறேன். I'm asking you to think of it. புதிய ஏற்பாட்டுல பேதுரு ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ள போய்விட்டான். In the New Testament, Peter went into deep sleep. ஆனா ஜனங்கள் ஜெபித்து அவனை விடுதலைக்கு கொண்டு வந்தார்கள். But the people prayed and brought him out to deliverance. இதுல எதுக்கு நான் பேதுருவை சொன்னேன், எதுக்கு சிம்சோனை சொன்னேன்னா, ஊழியக்காரன் விசுவாசிங்கிற வித்தியாசம் இல்லாம இந்த ஆவி போராடுதுன்னு சொல்றேன். Why I said Samson and Peter, the spirit is striving with no differentiation of a believer or a இந்த worker. கனநித்திரையின் ஆவி கடைசில உனக்கு முக்காடு ஓட வைக்கும். This spirit of deep sleep will finally put on the veil around you. ஞானதிஷ்டிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், உங்கள் தலைவர்கள் எல்லாருக்கும் முக்காடு ஓடுவார். And the spirits will put a veil upon the rulers, seers and prophets. ஞானதிஷ்டிக்காரன் கனநித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது ஞானதிஷ்டி கிடைக்காது. When the seers are giving room for this deep sleep, he will not be given this vision. தீர்க்கதரிசி கனநித்திரையின் ஆவியில தாக்கப்படும் பொழுது தீர்க்கதரிசனம் வராது. When the prophets are attacked by this spirit of deep sleep, there will not prophecy come. தலைவர்களுக்கு இந்த கனநித்திரையின் ஆவி வரும் பொழுது ஜனங்களை லீட் பண்ண, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. நீ குடும்ப தலைவனாக தலைவியாக இருக்கலாம், உன் குடும்பத்தை நடத்த உன்னால முடியாது. கடைசில முக்காடு போட்டு தலையை கவுந்துக்க வேண்டியதான். When the spirit of deep sleep comes upon the rulers or the leaders, then you might be the head of the family, but because of this deep sleep you have to put on the veil and not lead the family. இரண்டாம் நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Second Chronicles chapter 18 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 21, அங்கே ஒரு நிர்பந்தமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. there a desperate and struggling situation. கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது வார்த்தை கிடைக்குமா? Will there be a word which comes out from the Lord? இப்படி ராஜாக்கள் அலைமோதி திரிகிற ஒரு டைம். Like this, when the kings were roaming about for this word. ரெண்டு மூணு ராஜாக்கள் உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு தவிச்சிட்டு இருக்காங்க. Then the 2-3 kings are sitting together and striving as to what they can do. யுத்தத்துக்கு போகலாமா? Shall we go out for battle? போக வேண்டாமா? Shall we not go? போனா ஜெயிக்கலாமா? Will we win or will we go? கிடைக்குமா கிடைக்காதா? Will we get victorious or not? இப்ப நம்ம ஆளுங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு இப்படி ஆயி போச்சு, போலாமா போக கூடாதா, யார்ட்ட கேக்குறது, யார்ட்டையாவது ஒரு போன் போடு கேட்கலாம். Even some of our people are like this, whether they can go or not, can call out to somebody and ask for it. இப்போ என்ன நடந்துச்சு? Now what happened? இப்படி கேட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஆவி புறப்பட்டுச்சு, நான் வேணா போறேன் அப்படினுச்சு. When they were confused like this, a spirit rose up and said that I will go. அப்ப கர்த்தர் கேக்குறார், நீ என்ன போய் என்ன பண்ணுவேன்னு கேக்குறார். Then the Lord asked us what he will do. நான் போய் அவனுக்கு ஒரு போதனை பண்ணிட்டு வரேனே. I will go and give him a counsel, it said. 20ஆம் வசனத்துல கேக்குது, அந்த ஆவி சொல்லுது, நான் அவனுக்கு போதனை செய்வேன். Verse 20 it said that I will go entice him. உடனே கர்த்தர் கேக்குறார், எதனால அவனுக்கு போதனை செய்வாய்? And the Lord asked, wherewith shall you entice him? 21 வாசியுங்கள். Verse 21. அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. It said that it will be the spirit of lying spirit. இந்த ஆவிக்கு பேர் என்ன தெரியுமா? பொய்யே. This spirit is lie. இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். This is a greatest weapon of Satan. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். He is a liar and father of lies. அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். And he will take off his own and இன்னைக்கு अनेகருக்குள்ள இந்த ஆவியினுடைய போராட்டம் இருக்கிறது. Today many of them have this struggle within them. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பொய் சொல்றாங்க. They will say lies according to situations. ஒரு சிலர்லாம் ஊழியர்கள் கூட கர்த்தரை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சறாங்க. Some servants of God are also saying the stories that they have seen God also. அந்த தரிசனம் கிடைச்சது, இந்த தரிசனம் கிடைச்சதுன்னு டக்கு தங்களுடைய மனதில உள்ளதை சொல்லிறாங்க. They say that they have got that vision and this vision according to what was in their mind. அது சொல்ல அந்த ஆவி சொன்னது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். That spirit said that I will go be a lying spirit in all the mouth of the prophets. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். You say what is yea is yea and nay is nay. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய்யை சொல்ல வேண்டாம். To hide one lie don't say 10 lies. ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசில ஒரு பொய் சொன்னான். One prophet said a lie to another prophet. இந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தது, கர்த்தர் சொன்னதை வெளியே சொல்லக்கூடாது சொல்லிக்கொண்டே வந்தான். The prophet was saying that what the Lord had said he should not say outside. இந்த இடத்துல சாப்பிட கூடாது. You should not eat in this இந்த இடத்துல place. குடிக்க கூடாது. You should not drink in this நீ place. போன வழியில திரும்பி வர கூடாது. You should not come back on the way you go. இதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட பேசி இருக்காரு. That's how the Lord has spoken to நான் me. புசிக்கவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன். Therefore I shall not eat nor drink. இத ஒரு பையன் கேட்டு போய் இன்னொரு தீர்க்கதரிசிட்ட போய் சொன்னான். Hearing this, a boy went and said another prophet. உடனே அந்த தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்தான். That prophet immediately came out. நீங்க இப்படி ஒரு தீர்க்கதரிசி வருவீங்க, உங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னான். He said that you will be a prophet who is coming like this, and the Lord said to give you food. இவன் என்ன பண்ணா? What did he do? பரவாயில்லையே, நம்மட்ட சாப்பிட கூடாதுன்னு சொன்னவர் இவனை போய் சாப்பாடு குடுன்னு வேற சொல்லிருக்காருன்னு இவன் நேரா போய் உட்கார்ந்து சாப்பிட்டான். The Lord who said not to eat, the Lord has asked him to give me food, and therefore he went straight to eat. சாப்பிட்டு போகும்போது சிங்கம் அடித்து செத்தான். When he finished his lunch and went, on the way he was beaten up by this lion.
Why I say this? தீர்க்கதரிசிகளும் பொய்யின் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். Prophets are also filled with this lying spirit. இந்த கடைசி காலங்களில பொய்யின் ஆவி பயங்கரமாக இருக்கிறது. In these last days, this lying spirit is vigorously working. பேதுருவே பொய் சொல்லிட்டான். Peter also lied. நீ அந்த மனிதனோடு கூட யாரு அந்த மனுஷனா அந்த மனுஷன் யார சொல்றீங்கன்னு கேட்டான். When he said you were there with that man, then he said, who is that man you are speaking about? அவன் சொல்றான், அந்த ஸ்திரீயே அந்த மனுஷனை நான் அறியேன். He said, oh woman, I know not that man. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. See what about it was. அந்த மனுஷனை நான் அறியேன். I know not that man. இது பொய்யினுடைய உச்சகட்டம். This is the heights of lies. அதே பேதுரு but the same Peter, மனசாவுபட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய ஊழியத்தை மறுபடி பெற்றுக்கொண்ட பின்பு, after repenting and crying and getting back the ministry of the Lord, அன்னடத்துல வந்து அனனியா பொய் சொல்றத பாக்கும்போது என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. see the words which he says when Ananias came and lied to him. சொத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? Did you sell your land for this amount? ஆம். Yes. பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? How can the spirit the devil fill your heart to lie against the Holy Spirit of God? அப்படியே இந்த பொய்க்கு பின்னால இருக்கிறது யாரு? If so, who is behind this lie? நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see. இந்த பொய்க்கு பின்னால இருக்கிற ஒரு ஆவி அது விழுந்து போன சாத்தான். The spirit which is behind this lie is the fallen Satan. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். Acts 5:4, you can read this. 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். Verse 3 you can read. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Why has Satan filled and heart to lie to the Holy Ghost? பிரியமானவர்களே, இந்த பொய்யின் ஆவி உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Dear beloved, the spirit of lie should be subjected to you. பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, உனக்குள்ளே போராடுகிற கனநித்திரையின் ஆவி, உனக்குள்ளே இருக்கிற பொய்யின் ஆவி உனக்கு கீழ்ப்படிகிறதா? The treacherous spirit, the perverse spirit, the spirit which causes deep sleep, the lying spirit, are they subjected to you? கேயாசிட்ட கேக்குறார் எலிசா, நீ எங்கே இருந்து வருகிறாய்? Elisha is asking to Gehazi as to where you are coming from. உடனே அவன் சொல்றான், நான் எங்க போனேன்? நான் இங்க தானே இருக்கேன். He said, where did I go? I am still here only. நான் எங்கும் போகவில்லை. I didn't go anywhere. நான் இங்கே தான் இருக்கிறேன். I am here alone. கடைசில இங்கே இருந்தேன்னு சொன்னதுக்காக கிடைச்சது என்னது? Then what was his reward that he was said that he was there? கிடைச்ச பிரைஸ் என்னது? What was his prize? பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அவன் எங்கும் போகவில்லை என்றான். He went and stood before his master and he asked us to Gehazi, where are you coming from? He said, I went nowhere. உள்ள வரும்போது சுகமான ஒரு தேவனுடைய மனிதனாக வந்து அந்த எலிசாவை விட்டு வெளியே போகும்போது எப்படி வந்தான்? குஷ்டரோகியாக வெளியே வந்தான். He came in as a man who is of a hale and hearty inside. When he went out from the presence of God, when the presence of Elisha, he went as a leper. ஒரு பொய் சொல்லிரலாம், உன் புருஷனை ஏமாத்திரலாம். You might you cheat your husband with one lie. ஒரு பொய் சொல்லிரலாம், உன் மனைவியை ஏமாத்திரலாம். You might say a lie and deceive your wife. ஒரு பொய் சொல்லிரலாம், உங்க அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம். You might say a lie and deceive your parents. ஒரு பொய் சொல்லிரலாம், ஊழியக்காரன் சரி போன்னு சொல்லி அனுப்பிடுவான். You might say a lie and the servant of God will say you go. போய் திரும்பி நீ போகும்போது யாரா போறேன்னு அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல குஷ்டரோகியா திரும்பி போற. But in your spiritual life, whom are you returning back as? You are returning as a leper. இல்ல திரும்பி போகும்போது நீ செத்துற. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மரணம் உனக்குள் சம்பவிக்கிறது. When you go back, there is a death which is taking place in your spiritual life. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Timothy 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், the Lord is not giving us a spirit of fear. இந்த ஸ்பிரிட் இன்னைக்கு அதிகமாக போராடுகிறது. Today this spirit is striving more. இன்னைக்கு பயமுள்ள ஒரு ஆவி ஒரு சிலருக்குள்ள வந்து விடுகிறது. Today some of them are attacked by the spirit of fear. அவங்க அப்படி வீணான பயத்துல போயிட்டே இருக்காங்க. Therefore they go into unnecessary fear. ஒரு சின்ன இலை உதிர்ந்த இலையுடைய சத்தம் கேட்டாலே இவனுக்கு தூக்கம் வராது. If they hear this rustling of a leaf, they cannot sleep. ஒரு சிலர்லாம் இருட்டுல போகும்போது பாட்டு பாடிட்டே போவாங்க, விசில் அடிச்சிட்டே போவாங்க. எதுக்கு தெரியுமா? Some of them when they go into the darkness, they keep singing songs or whistling. Why is the reason? எதுக்கு? சும்மா சத்தமா பாட்டு பாடுவாங்க. அதாவது பாட்டு பாடணும்னு பாடல, அப்பமாது கூட ஒருத்தன் வந்த மாதிரி ஒரு துணை இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். They will sing aloud not for the sake of singing songs, but because they will think that there's a company who is coming to them. இல்லனா தான் வர்றது தெரியுற மாதிரி ஏதாவது சத்தம் போட்டே போவான். Or they will make some noise saying that there's something who is coming to them. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் பயந்தாங்கோலிகள். You understand well that they are all fearful people. இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா யுத்தத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்தாது. This people who are fearing cannot be set in the battle. நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா book of Judges when we read, கிதியோன் ஆட்களை யுத்தத்துக்கு கொண்டு வருகிறான். Gideon brought people to battle. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Judges chapter 7, ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள் இவங்க கூட வந்து நின்னுட்டாங்க. a great group of people came and stood with him. 20000 பேர் வந்து விட்டாங்க. 22,000 came with him. 30,000 பேர் வந்தாச்சு. 30,000 of them came.
32 நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க, 10,000 பேர் இவங்க கூட இருந்தாங்க. In verse 7 we see நியாயாதிபதிகள் 7:3 படி 32,000 பேர் கிதியோனோடு வந்து நின்றார்கள். in Judges 7:3 we see that 32,000 came along with him and stood. இப்போ ஒரு அனௌன்ஸ்மென்ட் உண்டாகிறது. Now an announcement came. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன். Whosoever is fearful afraid, let him return and depart early from Mount Gilead. ஜனங்களின் செவிகள் கேட்க இந்த சத்தத்தை சொல்லுன்னு கர்த்தர் சொன்னார். And God said to proclaim it in the ears of the people. சொல்லி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 22,000 பேர் போயிட்டாங்க. And after a few minutes after they said 22,000 returned. இவெல்லாம் வந்தது எதுக்கு? Why they came for? சீயோனுக்கு போகணும், எருசலேமுக்கு போகணும்னு வந்தவங்க. Saying that they should go to Zion and Jerusalem. ஜெயிக்கணும்னு வந்தவங்க. They've come to win. ஆனா இப்ப 22,000 பேர் ரிட்டர்ன். But now 22,000 returned back. இப்ப 16,000 பேர் அவங்க கூட நின்னாங்க. Now rest 10,000 is with them. இப்ப கர்த்தர் சொன்னாரு இவங்களும் கூட சரியில்லையே. Now the Lord said they are also not right. எல்லாத்தையும் அடுத்த இன்டர்வியூக்கு ஆத்து பக்கத்துல கொண்டு போன்னு சொன்னாரு. Nextly asked them to take them near the river for next interview. இவங்க எல்லாம் தண்ணி எப்படி குடிக்கறாங்கன்னு பாரு, அதுல செலக்ட் பண்ணலாம்னா. See how they are drinking the water and select people among them. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand? பயமும் திகிலும் உள்ளவன் பைபிள் தூக்கிட்டு போக கூடாது. The fearful and afraid should not take the Bible. இது பயமுள்ள மார்க்கம் அல்ல. This is not the religion of fear. இந்த மார்க்கத்துல போகிறவனுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் கொடுக்கிறார். And the Lord gives a clear mind to those, sober minds to those who are going in this ஒரு காலத்துல நம்ம religion. எல்லாம் பயந்தவர்கள் தான். Once we were all afraid. ஆனா இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யூதா கோத்திரத்து சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். But now there's no need for us to be afraid because the Lion of Judah is with us. நீ ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் உன்னோடு இருக்கும் பொழுது நீ பயந்து பின்வாங்கினா நீ ஆண்டவரை நீ வேதனைப்படுத்துகிறாய்ன்னு அர்த்தம். When you be with the Lord and the Lord is with you, then if you should be afraid and backsliding, then you are causing the Lord to pain. முஸ்லிம்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரிய அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் கொல்றதுக்கு ரெடி ஆகறாங்க. One sister who was saved from a Muslim family and the two of their brothers were ready to kill her. ஒரு அண்ணன் வந்து இன்னொரு அண்ணன் கையில துப்பாக்கி கொடுத்து லோட் பண்ணி சுட்டு கொல்றறான். One brother loaded the gun to the other brother and said, "You kill her." இப்போ என்ன சொல்ற? Now what you say? நபியை ஏத்துக்கறியா இயேசுவை ஏத்துக்கறியா? Do you accept Nabi or Jesus? இல்ல நான் இயேசுவை தான் ஏத்துக்க முடியும். She said, "No, I accept Jesus alone." அவன் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு கடைசில துப்பாக்கி தூரத்துக்கு போட்டு வெளிய போன்னு சொல்லி அனுப்பிட்டான். And finally striving hard with her, he flung out the gun and said, "You go." நம்ம ஆளுங்களை கொண்டு போய் விட்டா நபியே தெய்வம்ன்றான் டப்புன்னு. If our people are landed there, they will say Nabi is God. நம்மள अनेகருக்கு முதுகெலும்பு கிடையாது. Many of our people do not have backbone. விசுவாசத்தின் முதுகெலும்பு பாதி பேருக்கு கிடையாது. Half of them do not have the backbone of faith. அந்த கிறிஸ்துவின் மேல உள்ள நம்பிக்கையில அந்த முதுகெலும்பு பாதி பேருக்கு கிடையாது. They do not have the hope upon Christ, which is the backbone. பயமுள்ள ஆவி நமக்குள்ள தேவன் கொடுக்கவே இல்ல. The Lord has not given us the spirit of fear. இந்த பயம் இருந்தா இந்த மார்க்கத்துல நீ முன்னேறி போக முடியாது. If you have this fear, you cannot go on in this religion. யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சீங்கன்னா, when you read the life of Job, உத்தமன், he was upright, சன்மார்க்கன், he was an upright person, பொல்லாப்புக்கு விலகினவன், one who eschewed evil, தேவனுக்கு பயந்தவன், one who feared the Lord. ஆனாலும் Yet ஒரு பயத்தின் ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. a spirit of fear was under him. எல்லாத்தையும் கொடுத்தாரு, He gave everything, எல்லாத்தையும் எடுப்பார்ல. he will take also. ஒருவேளை இந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா, if the children are all dead, இந்த ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சுனா, if all this cattle will go away, இப்படி ஒருத்தன் எவனாவது பயப்படுவானா? will any man be afraid like this? உங்களுக்கு அப்படிப்பட்ட பயம் இருக்கா? Do you have such fear? யோபு 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. Job 3:25 says, the thing which I greatly feared is come upon me. நீ எவ்வளவுதான் உத்தமனா இரு, ஆனா பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தினா நீ பயந்தது உனக்கு நேரிடும். How much ever upright you are, if you give room for the spirit of fear, what you are afraid will come to you. நான் அப்படி சில நிமிடங்கள்ல யோசிச்சிருக்கிறேன். For some times I have thought about this. இப்ப நம்ம போறமே ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சேன். டப்புன்னு அடிச்சு வண்டி செதறிடுச்சு. Now we are going, will this accident take place? Immediately that the vehicle was meeting an accident. நான் அப்படி ரெண்டு இடத்துல அனுபவிச்சேன். I have experienced this in two places. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணவே இல்ல. I have never shared this with anyone. அடிச்சு அப்படியே வண்டில சினிமா எல்லாம் தோத்து போற மாதிரி போச்சு. And the vehicle dashed and it just was like in cinema. ஆனா நான் யோசிக்கிறேன், போகும்போது நான் அந்த தாட் எனக்குள்ள வந்துச்சு. But I never thought of it, but the thought came into me when I went. இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் என்னது? பேய். அதேதான் எனக்கு அந்த நேரத்துல இன்னைக்கு போறமே அப்படின்னு யோசிச்சா அன்னைக்கு ஆக்சிடென்ட். One who is afraid of every darkness is like a devil. Like this, if this நீ உத்தமனா இருக்கலாம், தேவனுக்கு பயந்தவனா இருக்கலாம், பொல்லாப்புக்கு விலகினவனா இருக்கலாம், ஆனா பயமுள்ள ஆவிக்கு இடம் கொடுத்தீனா பயந்த காரியம் உனக்கு என்ன செய்யும்? நேரிடும்.
You might be a perfect and upright and one who fear God and eschew evil, but if you should fear, then what you were afraid of will come to you. இந்த ஆவிகள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படியணும். அந்த 70 பேர் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு இந்த ஆவிகள் கீழ்ப்படிகிறது. All the spirits will be subjected to you, because the 70 of them said all the spirits are subject to us. இந்த ஆவி வந்த உடனே இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லணும். இயேசு உடனே சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. When the spirit come to you, you should say, get the hand Satan, because Jesus said, you get the hand Satan. அந்த ஆவி உடனே அவனை விட்டு வெளியே ஓடிச்சு. And immediately the spirit went out from him. இந்த ஆவிகள் எல்லாம் வெளியே போக வேண்டிய ஒரு நேரம் இதுதான். Now this is the time when these spirits should go out of us. 1 கொரிந்தியர் 1 Corinthians 2ஆம் அதிகாரம் chapter 2 12ஆம் வசனம். verse 12. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். But we have received not the spirit of the world. ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகத்தின் ஆவி தேவையில்லை. The Christian does not need the spirit of the world. நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்தான் அல்ல. We are in this world, but we do not belong to this world. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. Jesus said, I am not of the world. நீங்களும் உலகத்தான் அல்ல. Ye are not of the world. உலகத்தான் அல்லாதபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. Because ye are not of the world will hate you. உலகத்துக்குரியவன உலகம் பகைக்காது. Those who belong to the world will not hate them. உலகத்துக்குரியவன் அல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவனை தான் இந்த உலகம் பகைக்கிறது. To the one who is living a life which is not belonging to this world, one who is living a Christian life, the world hates him. உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்தார் அல்லங்கற அறிக்கை நமக்குள்ள வேணும். We are living in this world, but we need a confession that we do not belong to this world. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்துல ஒன்றும் இல்லை. Behold, the author of this world is coming, I have nothing which is of him. மீனானது கடல் நீருக்குள்ள இருக்கும், அது உப்பு தண்ணி, வாயில வைக்க முடியாது. ஆனா மீனுக்குள்ள என்ன கிடையாது, அந்த உப்பு தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. They will say that the fish is in the sea, but the sea is full of salt, but there's no saltiness in this fish. அதுபோல like this, நம்முடைய ஜீவியத்தில் நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் ஆவி நமக்குள்ள இருக்க கூடாது. தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். Although we are in this world, the spirit of this world should not be found in us, but the spirit of God should be in us. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூராதிருங்கள். Do not love the world, neither the things of the world. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். For the world and its lust will pass away. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் உண்டானவைகள். The lust of eyes, the lust of flesh and the pride of life are not from the Lord, but it is of the world. இயேசுவுக்கு அந்த சாத்தான் உலகத்தின் மகிமையை காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினால் இவைகளை உமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினான். Satan is showing the glories of the world to Jesus and said, if you should fall down and bow before me, I will give all these to you. உலகத்தின் மகிமை உனக்கு தேவையானால் நீ தேவனுடைய கால்களில் விழ வேண்டாம், சாத்தானுடைய கால்களில் விழுந்தால் போதும். If you need the glories of the world, you need not fall at the feet of Jesus, but fall at the feet of Satan. That's sufficient. நம்முடைய மார்க்கத்திலே ஏன் பிரதிஷ்டையை பத்தி அதிகமாக பேசுகிறோம்? Why are you speaking much about consecration in this religion? ஏன் வெறுமையை பத்தி பேசுகிறோம்? Why are you speaking about emptiness? ஏன் எளிமையை பத்தி பேசுகிறோம்? Why are we speaking about lowliness? ஏன் தியாகத்தை பத்தி பேசுகிறோம்? Why are we speaking about sacrificing life? தகுதியான வஸ்திரங்களை குறித்து ஏன் பேசுகிறோம்? Why are we speaking about simple dressing? ஏன் உலக ஆடம்பரங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? Why are we saying we do not want the fashions of this world? இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். These are from the world. இந்த உலகத்தில் உண்டான எதுவுமே உனக்கு தேவையில்லை, அது உலகத்தின் ஆவியினால உள்ள வல்லமை. All that is belonging to this world, all that is of this world is not for you, because it is of the powers of this world. ஒரு கிறிஸ்தவன் ஆடம்பரத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இருந்தால் பவுல் சொல்லி இருப்பாரே. If the Christian can enjoy the pleasures of this world, Paul would have said about that. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் என்றும் எங்களுக்கு தகுதியாய் இராது. We have authority to enjoy everything, but that will not be worthy to us. வேதம் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? What does the word of God say in the Old Testament? அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Beauty is vain and அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Favor is deceitful and beauty is vain. ஏசாயாவை வாசிக்கும் பொழுது, when we read in Isaiah, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாது இருந்தது. He had no form nor comeliness, neither was he beautiful to look upon. சிலுவையிலே தொங்குகிற அந்த நேசரை ஆராதிக்க வருகிற நாம் உலக ஆடம்பரங்களோடு ஆராதித்தால் அது முரண்பாடான ஒரு கொள்கை. When we come to worship Jesus who was hanging on the cross, if we should worship according to the rudiments of this world, then this is a fashionable worship. அப்படி நமக்காக ஜீவனை கொடுத்தவரை ஆராதிக்க வரும் பொழுது நாம் எவ்வளவு பயபக்தியோடு, எளிமையோடு, தியாகத்தோடு நாம் ஆராதிக்க வர வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். When we should come to worship the one who has given us life, then how much of fear and with reverential fear we should come to worship him. ஓசியா 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Hosea chapter 5 4ஆம் வசனத்திலே verse 4, அங்கே ஒரு ஆவி இருக்கிறது. there is a spirit. இந்த ஆவி உங்களுக்கு கீழ்ப்படிகிறதா? See if this spirit is subject to you. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புகிறதற்கு
தங்கள் கிரியைகளை சீர்படுத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிறதான ஆவி வேசித்தன ஆவி. The spirit within them is the spirit of whoredom. இது இந்த கடைசி காலங்களிலே வல்லமையாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லமை. This is the spirit which is working fastly in these last days. இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே உலகத்துக்குள்ளே மாடர்ன் கல்ச்சர் உள்ளே வரும்பொழுது இந்த வேசித்தனத்தின் ஆவி தான் பேசிக்கா இருந்து வேலை செய்கிறது. Today when this modern culture is entering into the youth, boys and girls, this is the spirit of whoredom which is beginning to இந்த work. வேசித்தனத்தின் ஆவி கடைசி காலங்களிலே எல்லாருக்குள்ளும் போராடுகிறது. The spirit of whoredom is working in striving in all. இது இன்னைக்கு ஊழியர்கள் விசுவாசிகள் என்று பாராமல் எல்லாரோடும் போராடுகிறது. Without differentiation of servants of God and believers, it is striving with all of them. இந்த ஆவி வரும்பொழுது தான் ஒரு மனிதன் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு விடுகிறான். It is when the spirit comes into a man, he is losing his holiness. பரிசுத்த குலைச்சல் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. And the defilement of holiness is taking place வேறுபாட்டின் there. ஜீவியம் நஷ்டப்படுகிறது. The life of separation is being lost. ஒன்று மனதில் தீட்டு, One is defilement in இரண்டாவது mind. சரீரத்தில் தீட்டு, Secondly, defilement in body. மூன்றாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ இழக்கிறாய். Thirdly, you are losing the kingdom of God. இந்த வேசித்தன ஆவி என்பது இன்றைக்கு சபைகளுக்குள்ளே புகுந்து விளையாடுகிறது. The spirit of whoredom is playing in the church. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை பார்க்க 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Reading in Revelation chapter 2, அங்கே ஒரு சபைக்குள்ளே இந்த ஆவி பயங்கரமாக வேலை செய்தது. there a spirit is working in the churches. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எசபேலுடைய ஆவி அந்த வேசித்தனத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 2:20 we see the spirit of Jezebel, which is the spirit of whoredom. அன்றைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஒரு சபைக்கு இந்த தூதை சொல்லுகிறார், வேசித்தன ஆவி உன் சபைக்குள்ளே இருக்கிறது என்று. When the spirit of God is depicting to the churches, he is saying that the spirit of fornication is there in a church. இந்த ஆவி வரும் பொழுது தாய் தகப்பனை நேசிப்பதை விட்டு விடுகிறார்கள். When the spirit comes into them, they forsake loving their parents. புருஷன் மனைவியை நேசிப்பதை விடுகிறான். The husband is forsaking to love his wife. மனைவி புருஷனை நேசிப்பதை விட்டு விடுகிறார். And the wife is leaving on to love her ஊழியர்கள் husband. தேவனை நேசிப்பதை விட்டு And the விடுகிறார்கள். servants of God leave to loving God. இந்த ஆவியினுடைய தாக்குதல் வரும் பொழுதுதான் அவர்கள் மகிமையான தெய்வீகத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். When the attack of the spirit coming into them, they lose the divinity in them. இந்த ஆவியினுடைய போதனை என்ன? What is the counsel of the spirit? கர்த்தர் மன்னிப்பார். The Lord will forgive. நம்முடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். Lord knows our weakness. அவர் பழி வாங்க மாட்டாரு. He will not revenge. எப்படியாவது மன்னிச்சிடுவாரு. Somehow he will forgive. எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாரு. He will somehow take us to yonder. இப்படிப்பட்டதான ஒரு அதிரியத்தை ஒரு வித்தியாசமான ஒரு என்கரேஜ்மென்ட்டை இந்த ஆவி உண்டாக்குகிறது. Such a different encouragement the spirit is causing. இந்த ஆவி வரும்பொழுது தான் கர்த்தரை அறியாத தன்மைக்கு நாம் மாற்றப்படுகிறோம். When the spirit comes, we go into a tendency of not knowing the Lord. ஏலி ஒரு அருமையான பிரதான ஆசாரியன். Eli was a good high priest. ஆனா அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேரும் வேசித்தன ஆவியினால் தாக்கப்பட்டிருந்தார்கள். But the children born to him were both attacked by the spirit of ஆனால் whoredom. ஊழியம் செய்தார்கள். They did the ministry. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை அறியார்கள். But the Lord said they do not know the Lord. ஓசியா 5:4 அந்த வார்த்தை சொல்லுகிறது, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, அவர்கள் கர்த்தரை அறியார்கள். But in Hosea 5:4 he said the spirit of whoredom is in the midst of them and they have not known the Lord. 1 சாமுவேல் 2:12 பார்க்கும் பொழுது 1 Samuel 2:12 when we read, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். the sons of Eli were the sons of Belial. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They did not know the Lord. வேசித்தன ஆவி உனக்குள்ள வரும் பொழுது தேவனை பற்றி அறிகிற அறிவு உன்னை விட்டு போய்விடும். When the spirit of whoredom is coming into you, the knowledge of knowing the Lord is going out of you. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 13:11, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it said there? ஒரு பெண்ணை பலவீனப்படுத்தும் ஆவி தாக்கினது. A woman was attacked by the spirit of infirmity. அது 18 வருடமாய் அவளுடைய வாழ்வை அழித்தது. And that has lost her life for 18 years. அவளை நிமிர விடாமல் தடுத்தது. It did not allow her to be lifted up. ஆனாலும் அவள் ஜெபாலயத்திலே வந்து கொண்டே இருந்தாள். But she kept coming to the temple of God. இன்னைக்கு அநேகருக்கு வியாதி இல்ல, ஆனா வீக்னஸ் இருக்கிறது. Today many of them don't have sickness but weakness. ஒரு சகோதரன் மின்சாரத்திலே தாக்கப்பட்டிருந்தார். A brother was attacked by electricity. அவர் ஒரு மரத்தை வெட்டும்போது அந்த மரத்தின் கிளை போய் அந்த வயர்ல விழுந்து விட்டார். When he was cutting the branches of the tree, a branch of the tree went and hung on to the wire. அவர் மரத்துல நிக்கிறார். He was standing on the tree. மரம் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. Whole of the tree had the shock of electricity. அந்த கை அப்படியே அந்த வெட்டுக்கத்தியோடு இணைந்து விட்டார். And the hand was united with that knife with that like that. கடைசில எப்படியோ கிருபையினாலே அந்த மின்சாரம் தடுத்து நிறுத்தப்பட்டு இவர் பொத்துண்டு கீழே விழுந்தார். Finally graciously that electricity supply was cut off and he fell down. கடைசில இவருடைய கையை விரிக்க முடியவில்லை. Finally they were wanting to spread out his hands, he could not be spread out. ஆபரேஷன் பண்ணி கையை விரிச்சாங்க. And by operation they spread his hands. இது விவாகத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். This happened before his wedding. விவாகம் முடிந்து அவருக்கு பிள்ளைகள் பிறந்து பிள்ளைக்கு கல்யாணம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கும்
அந்த சரீரத்திலே அவருக்கு அந்த பலவீனம் இருக்கிறது. He was married and he had children and the children also married, but even now he is having the weakness of 20 body. வருஷம் கழிச்ச பிறகு அந்த விரல் எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருப்பாரு. Even after 20 years he will kept straightening his fingers. அந்த தண்ணீர் சத்து எல்லாம் அந்த வல்லமை இழுத்து விட்டது. The blood and the health of the body was taken out by that power. இது போல தான் பலவீனப்படுத்துகிற ஆவி. வியாதினா ஒரு 4 நாள்ல சுகமாயிரும், 6 மாசத்துல சுகமாயிடும். இந்த பலவீனப்படுத்த ஆவி உள்ள வரும் பொழுதுதான் இந்த ஸ்பிரிட் வந்து அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிறது. But like this, the spirit of infirmity or weakness is coming into him and making him as nothing. பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது. There are many kinds of infirmities. ஒரு சிலருக்கு மனதுல பலவீனம். Some of them are weak in mind. சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, பக்குவப்படவில்லை. They cannot accept certain things and they are not into it. சரீரத்துல பலவீனம். Some of them have weakness in body. ஒரு சிலருடைய விசுவாசத்துல பலவீனம். Some of them have weakness in faith. ஒரு சிலருடைய மனசாட்சியில பலவீனம். Some of them have weakness in conscience. இப்படி ஒரு சின்ன காரியத்துக்கு அப்படியே உட்கார்ந்து புலம்பிட்டே இருப்பான். For a small matter they keep lamenting like that. ஆண்டவர் மன்னிச்சார், மத்தவங்க மன்னிச்சாங்க, நீ எனக்கு போட்டு அதே தூக்கி தலையில வச்சிட்டு சுத்துற. God and the others have forgiven you, why are you carrying it upon you? இந்த பலவீனப்படுத்தும் ஆவியினுடைய தாக்குதல் என்ன தெரியுமா? ஸ்பைனல் கார்டை தட்டும். The attack of this spirit of infirmity is it will knock down your spinal cord. அதனால தான் முதல்லயே சொன்னேன், ஒரு சிலருக்கு முதுகெலும்பு கிடையாது. That's why I said some of them don't have the backbone. ஆவிக்குரிய ஜீவிதத்துல முதுகெலும்பு இல்லாதவர்கள். Those don't have the backbone in spiritual life. இந்த பலவீனப்படுத்தும் ஆவி அந்த பெண்ணுடைய முதுகெலும்பை வளைச்சு அவளை கூனியாக மாற்றினது. Spirit of infirmity made her to be bowed down altogether and அவள் she was எவ்வளவும் நிமிர்ந்து பார்க்க கூடாத ஒரு கூனியாக She was இருந்தாள். no wise able to lift herself. இந்த பலவீனத்தின் ஆவியினுடைய போராட்டத்தை நீங்க கவனிச்சீங்களா? Do you understand the attack of the spirit? பரிசுத்தவான்கள் முன்னால நிக்க முடியாது. You cannot stand before the saints of God. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நிக்க முடியாது. You cannot stand before your friends. சொந்தக்காரங்க மத்தியில நிக்க You முடியாது. cannot stand before your relatives. எங்க போனாலும் தலையை குனிஞ்சிட்டே நிக்க வைக்கும். Wherever you go you should be bowed down. ஒரு ஷை டைப். A shying type. இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் னு சொல்லுவாங்க. Or an inferiority complex. தன்னை தானே நொந்து கொள்றது. Accusing yourself. தனக்கு தகுதி இல்ல. That you have no worthiness and you are not given. இப்படிப்பட்ட இந்த ஸ்பிரிட் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. When the spirit comes into you, you cannot progress in your life. 1 யோவான் 1 John 4 அதிகாரம் chapter 4 3 வசனம் verse 3. அங்கே அந்திகிறிஸ்துவின் ஆவியை குறித்து யோவான் அழகாக பேசுகிறார். The John is speaking about the spirit of Antichrist. அது என்ன ஆவி? What is that spirit? மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. Every spirit that confesses not Jesus Christ who is come in the flesh is not of God. அது அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி. That is the spirit of Antichrist. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of it? இயேசு இல்லன்னு ஒரு கூட்டம் போதிக்கிறாரு. One group is preaching that there's no Jesus. இவைகளுக்கு மத்தியில இயேசுவின் நாமம் மாத்திரமேன்னு ஒரு கூட்டம் போதிக்கிறாரு. In the midst of this another group is preaching that there's only the name of Jesus. தேவன் ஒருவரே, ஆவியும் கிடையாது இயேசுவும் கிடையாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. Another group says that their God is one, there is no Jesus nor the Holy Spirit. இவைகள் எல்லாம் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிகள். These are all spirits of Antichrist. இது உபதேசத்துல ஜனத்தை வஞ்சிக்கிற ஆவிகள். They are spirits which are deceiving the people through doctrine. 6 வசனத்துல பார்க்கும் பொழுது verse 6 when we read, இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். that's we know that what is the spirit of truth and the spirit of error. இயேசு இல்லன்னு சொல்லிட்ட பிறகு நீ கிறிஸ்தவன்னு பேர கூடாது, சொல்ல கூடாது இல்லையா? When you say that there's no Jesus, you cannot call yourself a Christian. நீ எப்படி அழைக்கப்படுவாய்? How can then you be called? யெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் சுத்துது. அவங்க எப்படி சொல்லுவாங்க? நான் கிறிஸ்தவன் சொல்லுவானா யெகோவான்னு சொல்லுவானா? There's a group which is calling themselves as Jehovah's Witness, will they call themselves Christians or God? கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவ மார்க்கம் அறிமுகமே கிடையாது. Without Christ there's no admittance of Christian. இல்லாமல் கிறிஸ்தவ மார்க்கம் அறிமுகம் இல்லை. Without Christ there's no admittance of Christianity at all. பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Paul say? கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. If Jesus is not resurrected, then our preaching is in vain. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் அவன் அந்திகிறிஸ்து. He who does not confess as Jesus, who has come in the flesh, is of Antichrist. உபதேசத்துல கூட நீங்க தெளிவில்லைன்னா இந்த ஆவிகள் உங்களை தாக்கிவிடும். Even in doctrine, if you are not clear, these spirits will attack you. உபதேசத்துல போராடுகிற ஆவிகளை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். You should subject the spirits which are striving with the doctrine. நீங்க உங்களுடைய நீங்கள் போகிற பின்பற்றுகிற உபதேசத்துல உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை வேண்டும். You should have the firmness in the doctrine that you are following. என்னாகமத்துல பார்க்கும் பொழுது In we read in Numbers 5 அதிகாரம் chapter 5 14 வசனத்தை பார்க்கும் பொழுது verse 14, அங்கே ஒரு ஆவியை குறித்து சொல்லி இருக்கிறது. there it is said about the spirit. அது என்ன ஆவி? What is that spirit? எரிச்சலின் ஆவி. The spirit which is causing anger. எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்தது. The spirit which is causing anger is come upon him. அது புருஷன் மேலயும் வரலாம், மனைவி மேலயும் வரலாம். That can come upon the husband or the wife. இது ஒரு சந்தேகத்தினால சில காரியங்கள் நிமித்தம் சில சம்பவங்கள் நிமித்தம் இந்த ஸ்பிரிட் வருகிறது. This spirit of jealousy is coming because of some doubts of some incidences. மனைவி யார்கிட்டயாவது பேசும் பொழுது, when the wife is speaking to somebody else, புருஷன் யாரிடத்திலயாவது பேசும் பொழுது, when the husband is speaking to somebody else, 5:12 பார்க்கும் பொழுது, in verse 5
verse 12. ஒருவனுடைய மனைவி பிறனுடைய முகத்தை பார்த்தால், If a man's wife is seeing another man's face, நம்ம சொல்றோம்ல, என்ன நீ திருப்பி திருப்பி அங்கேயே பாக்குற, என்ன விஷயம், பார்வை சரியில்லையேங்கறமே, இப்பதான் எரிச்சலின் ஆவி உள்ள வருது. we are saying that you are looking, keeping on looking into that side, your sight is not good, now the spirit of jealousy is coming. ஏன் அந்த ஆள் போகும்போது நம்ம வீட்டையே பாக்குறாமா? Why is that man going and looking at a house and going? கண்ணு இருக்கு, பாக்குறான், பாவம். He has eyes, therefore he is seeing. நீ உடனே இந்த ஆவி இங்க பூந்துரும் உள்ள. The spirit is immediately entering there. ஆபீஸ் போறேன்னு போயிட்டு 10 நிமிஷம் திரும்பி வந்து வீட்ல உட்கார்ந்திருப்பான். He is saying that he is going to office in 10 minutes, come back to his house. இன்னைக்கு ஆபீஸ்மா, இன்னைக்கு ஆபீஸ் இல்லம்மா. இந்த ஆவி பூந்துருச்சுன்னா உன்னை எரிச்சலின் ஆவி உள்ள வந்துரும். When this spirit comes into you, this spirit of jealousy will enter into you. இந்த ஆவி உள்ள வந்து உனக்குள்ள போராட்டத்தை உண்டு பண்ணிட்டு அவ்வளவுதான், நீ தப்பி வர்றது பெரிய மிராக்கிள் தான். This spirit coming into you causes this problem, and if you have to escape this, is a great miracle. இந்த ஆவிக்கு மட்டும் நீங்க தயவு செய்து புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரும் இடம் கொடுத்துறாதீங்க. The husband, wife or children, you please do not give room to this spirit at all. இந்த ஆவி வந்துச்சுன்னா தூக்கம் வராது. If this spirit comes, you cannot sleep. ஒரு சகோதரிக்கு இந்த ஆவி வந்துருச்சு. One sister was caught by the spirit. அவர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டாருன்னா இதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம். If he is dressed properly, she only would have got the dress for him. இதுதான் கடையில போய் வாங்கிட்டு வருது. She only is purchasing that dress. பட் அவர் அன்னைக்கு போட்டாருன்னா, But if he should put on the dress, எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் போடுறீங்க? why are you wearing on this dress? ஏய் நீ தானே வாங்கி கொடுத்தா போட்டேன். இல்ல இன்னைக்கு எதுக்கு போடுறீங்க அதான் தெரியல. He'll say that you only got me, therefore I am wearing on. Why are you putting on today? அங்க இருந்து இவரு ஆபீஸ் பண்ண உடனே ஃபோன் பண்ணும். When he goes to office, she'll call up. அவன் வந்து பிசினஸ் மேன். He's a businessman. ஒவ்வொரு ஆபீஸ்க்கா போவான். He has to go from office to office. டக்குன்னு ஃபோன் பண்ணும். She'll call up. இவன் எடுத்து அலோன்னா, If he says hello, அவன் கடையில நிக்கறான்னு வெச்சுக்கோங்களேன், அங்க ஒரு குழந்தை அழுதுருச்சுனா, என்னது கடையில இல்லையே நீ, குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சேம்மா. if there's a child which is crying in the shop, then she'll ask us to what the sound of the child. அதுக்கு பிறகு போன் ஆஃப் பண்ண கூடாது. And after that he should not switch off the phone. ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ தானே, ஏன் போன் ஆஃப் பண்ற? Why are you switching the phone? Because it's free for us. ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ. For both of them it's அது free. ஜோடி நம்பர். ஆனா அப்படினால ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ. ஆனா அப்படினால நீ ஏன் போன் ஆஃப் பண்ற? காசு இல்லல்ல. நீ உண்மையான ஆள் தான் போன் ஆன்லயே வை. அப்ப 24 hours ஆன்ல பண்ணிட்டே வண்டியில போணும், கடைக்கு போணும், வீட்டுக்கு வரணும். அதை விட அவன் கல்யாணம் கட்டாம எங்கள மாதிரி வந்திருந்தானா நல்லா இருப்பான். Because that number is in pairs, she'll ask him to switch on the phone and never put it off. Then he has to keep it on for 24 hours. For that he should have come to ministry without getting married. அதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அழகா சொன்னாரு. That is one pastor was preaching, he said like this. அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணாரு. He gave a beautiful message. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. Marriage is honorable in all. விவாகம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அது சமஸ்கிருத வார்த்தை. Marriage is not the word which is uttered in Tamil, but it's a word of Sanskrit. விவா அப்படினா ஒரு பெரிய கல்லுன்னு அர்த்தம். If it is viva, it is called as a big stone. ஹம்முன்னு சொன்னா இன்னும் பெரியதுன்னு அர்த்தம். If it is hum, it is even greater. அப்படினா என்ன அர்த்தம்? Therefore, what's the meaning of it? இன்னைக்கு இவர் கழுத்துல ஒரு பெரிய கல்லை கட்டி விட்டாருன்னு அர்த்தம். Today they hang a great stone in his neck. சமஸ்கிருதத்துல போய் படிச்சு பாருங்கன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, அவன் சமஸ்கிருதத்துல சொல்லிட்டா, நம்மால எல்லாத்துக்கும் இன்னைக்கு இந்துக்கெல்லாம் போறாங்க, அவங்க இயேசுவை பத்தி தான் சமஸ்கிருதத்துல ஓதுறான், அவனுக்கு என்ன புரியுது? அதே மாதிரி விவாகம் கல், ஹம் பெரிய கல் கட்டிட்டான், ஸ்ட்ராங்கா மூணு முடிச்சு இறுக்கி போட்டான், அவுத்துறவே கூடாதுதான். சாகுற வரைக்கும் இந்த கல்லை கட்டி கழுத்துல கட்டி எந்திர கல்லை கட்டின மாதிரியே கட்டிட்டு சுத்துன்னு சொல்லு. He said that it's a word in Sanskrit, and the great stone is hung on your neck. Even until your death, you have to carry on this heavy stone. இந்த ஆவி எரிச்சலின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னா இந்த கல் 7 மடங்கு பாரமாகும். When the spirit of jealousy comes into you, this stone becomes heavier 7 times. கல்யாணம் கட்டும்போது பஞ்சு மாதிரி இருக்கும், தண்ணில முக்கி பாரு எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு பாரு. When you're getting wedded, it will be like the wool, but when like the cotton, but if you should dip in water, you see how heavy it is. அப்படியே வானத்துல மிதந்த மாதிரி இருக்கும், அப்படியே தண்ணில பஞ்சம் முக்கிட்டா பாதாளத்துல இறங்குறது மாதிரி இருக்கும். It will be as though you're flying in the air, but if you should dip in the water, it will be as though you're sunking in the hell. Paradise Lost னே காலேஜ்ல ஒரு புக் இருக்கு, இப்ப ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? Have you read of a subject of Paradise Lost in colleges? கண்ணு தெரியாத ஒரு கவிஞர் மில்டன் எழுதின ஒரு புத்தகம் தான் Paradise Lost. It's a poet written by a blind person who is Milton, and that is Paradise Lost. கல்யாணம் கட்டின பிறகு எழுதினார் அந்த புக்க. கண்ணு தெரியாத ஆளு கல்யாணம் கட்டின பிறகு எழுதுறான், சொர்க்கத்தை இழந்தேன். He who is blind is writing a book after his marriage, saying that he's lost his paradise. காலேஜ்ல இருக்கா அந்த புக், சப்ஜெக்ட் இருக்கா? அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனைவி செத்து போயிட்டா. Nextly, the wife died after some days. அடுத்து ஒரு புக் எழுதினா. Next he wrote a book. என்னது? Paradise Gain. மீண்ட சொர்க்கம். The Paradise Gained. படிச்சிருக்கீங்க? நான் சொல்றது ஜோக் இல்ல. This is not joke what I say. காலேஜ்ல இருக்கு, சப்ஜெக்ட் படிச்சு தான் நீ அந்த புக் எல்லாம் படிச்சிட்டு வந்து ஊழியத்துக்கு வர மாட்டேங்கறான்.
After reading all these books also, he is not coming to this ministry. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு கூட அவனுக்கு தெளிவே வரல. அவரு அதுக்குள்ள போயிட்டு தானே எல்லாம் எழுதினாரு. நானும் போய் பாக்குறேன். அவனாவது வெளியே வந்துட்டான், மீண்ட சொர்க்கம்னு வந்துட்டான். நமக்கு வர முடியல. He is telling that after reading these books only he has written such a book, therefore he at least came out of that situation where he cannot come. எரிச்சலின் ஆவி, the spirit of jealousy. இந்த ஆவி வந்துருச்சுன்னா வாழ்க்கை நாசம். When the spirit comes into you, your life is spoiled. பிரியமானவர்களே, இந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. Dear beloved, we have striving against the spirit. எபேசியர் 6:12 படி Ephesians 6:12 வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. You have struggled with the host of heaven. ஆனா அந்த 70 பேர்ல ஒருத்தன் கூட தோக்கல. 70 பேர் வந்து சொன்னாங்க ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. But the 70 of them, none of them failed, but they said that the spirits are subjected to them. இந்த ஆவியை நீங்க ஜெயிக்கலாம், ஆனா திரும்பி வரவே அனுமதிக்க கூடாது. You can overcome these spirits, but you should never allow them to come back to you. மத்தேயு 12:45 பாத்தீங்கன்னா Matthew 12:45 இந்த கீழ்ப்படிந்த ஆவி திரும்ப வந்துச்சாம். This spirit which was subjected came back to them again. திரும்பி வந்த பொழுது அந்த மனுஷனுடைய நிலைமை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாய் மாறினது. When the spirit came back to him, the former state of the man was much better, but the latter state was much worse. இன்றைக்கு கூட்டத்துல கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆவிகளும் உனக்கு கீழ்ப்படியும், கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய பண்ண வேண்டும். The Lord is speaking to you that the spirit are subjected to you and the spirit must be subjected to you. It has to be subdued. அவங்க சொன்னாங்க பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. And they said that the devils are also subject to us. உடனே இயேசு சொன்னார் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. Then Jesus said, you do not rejoice for the spirits are subjected to you, but rejoice because your names are written in heaven. நான் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஒரு 10 ஆவிகளை உங்களுக்கு சொன்னேன். For edification cause I said of 10 spirits. இன்னும் ரொம்ப ஆவி இருக்கு. காலங்கள் வரும் பொழுது இந்த ஒண்ணொண்ணா வெளியே வரும். There are many more spirits. When times come, these will come out. ஆனா இந்த ஆவிகள் உனக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீ இயேசுவை தரிசிப்பாய். But if these spirits are subjected to you, you can see Jesus. இந்தல எந்த ஆவியும் உனக்கு கீழ்ப்படியல, ஏதாவது ஒரு ஆவி கீழ்ப்படியலனாலும் உனக்கு மகிமையின் தரிசனம் கிடைக்காது. Even if one of these spirits is not subjected to you, you will not have the glorious vision. இந்த ஆவிகளுடைய தன்மைகள் உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறதா? Do you have the attack of these spirits in your life? உங்களுக்குள்ள அந்த ஆவிகளுடைய தாக்குதல் இருக்குதா? How you attacked by these spirits? கருத்து வேறுபாடுகள், Difference of opinions, தாறுமாறாய் கண்ட்ரோல்லெஸ் லைஃப், a life which is without control, கனநித்திரையின் போராட்டங்கள், the spirit of deep sleep, பொய்யின் போராட்டங்கள், the spirit of lying, பயத்தின் ஆவி, and the spirit of fear, உலகத்தின் ஆவி, the spirit of the world, வேசித்தனத்தின் ஆவி, the spirit of fornication, பலவீனத்தின் ஆவி, the spirit of infirmity, உபதேசத்துல உள்ள போராட்ட வஞ்சக அந்திகிறிஸ்துவின் ஆவி, and the spirit of antichrist which is the deception of doctrine, சந்தேகங்கள், எரிச்சலின் ஆவி, the spirit of jealousy or the இந்த spirit of ஆவிகளை நீங்கள் இன்றைக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். you should subject these spirits within you. ஒரு 10 பேர் வந்துட்டு எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா 60 பேர் இல்லங்க நாங்க துரத்தி பார்த்தாங்க போகல எல்லாம் சொல்ல 70 பேர் வந்து சொன்னா ஆண்டவரே ஆவிகள் எங்களுக்கு என்ன செய்கிறது கீழ்ப்படிகிறது. 10 of them coming and saying that the spirits have fled, and 60 of them they said did not say that the spirits are not subjected, but 70 of them said that the spirits are subjected to us. வேசித்தன ஆவியை கீழ்ப்படுத்து. You subject the spirit of boredom. பலவீனப்படுத்துற ஆவியை கீழ்ப்படுத்து. You subject the spirit of infirmity. weakness னு சொல்லிக்கிட்டே இருக்காதே, சந்தேகம்னு கண்ணல கண்ணாடியை மாத்தி மாத்தி கலர் போட்டுக்கிட்டே இருக்காதே. Don't keep saying it's weakness and doubt and change your spectacles in your eyes. இன்னும் உபதேசத்துல குழம்பிக்கிட்டு தெருவாக சபையாக சுத்தாதே. You do not still be confused with the doctrines and go from street to street. பயமுள்ள ஆவிக்கு இடம் கூடாதே. Don't give room for the spirit of fear. உலகத்தின் ஆடம்பரங்கள்ல போய் சிக்கிக் கொள்ளாதே. Do not be entangled with the fashions of this ஜெப world. நேரத்துல தூங்கி உன்னுடைய மேன்மையை இழந்து விடாதே. Don't sleep in the prayer time and lose your greatness. ஆவியானவரால் உன்னுடைய வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படட்டும். Your spirit, your life should be controlled with the spirit of God. கருத்து வேறுபாடுகளே வேண்டாம். You should not have difference of opinion. கடைசியாக Finally, ஆவிகள் உனக்கு கீழ்ப்படிந்து உன்னை விட்டு இந்த ஆவிகள் எல்லாம் போனாதான் இயேசுவின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். if the spirits are subjected to you and the spirits are fleeing away from you, you will have the vision of Jesus. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். I say a verse and conclude. மார்க் 16 அதிகாரம் Mark 16 9-10. verses 9 and 10. மார்க் 16 9-10. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவர்களிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். பாத்தீங்களா, வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு உயிரோடு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார்.
When Jesus was risen early in the first day of the week, he appeared first to Mary Magdalene. அவளை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பாருங்க. See how they introduced her. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். Out of her he had cast 7 devils. அந்த 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு தான் இயேசு முதல் தரிசனமானார். எந்த அப்போஸ்தலனுக்கும் தரிசனமாகவில்லை. It was to that lady from whom he cast out 7 devils Jesus appeared firstly. இதுக்குள்ள மறைந்திருக்கிற சத்திய உபதேசம் என்ன? What is the doctrine or the truth? நீ அப்போஸ்தலனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆவிகள் கீழ்ப்படிந்து ஆவிகள் உன்னை விட்டு துரத்தப்பட்டிருந்தால் தான், உனக்கு ஆவிகளுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை இருந்தால் தான் நீ இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்க முடியும். You might be an apostle or a believer or anybody person who is concerned, but if the spirits are chased out of you, only then you will have the vision of Jesus. எத்தனை பேருக்கு இந்த ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கிறது? How many of you have the struggle of these spirits? எத்தனை பேர் இந்த ஆவிகள் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire these spirits should be subjected to you? உன் கண்ணை மூடும்போது நீ சொல்லணும், ஆவிகள் எனக்கு கீழ்ப்படிந்தது. When you close your eyes, you should say that the spirits are subjected to me. முடியும் போது ஆவிகள் எனக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்ல வேண்டும். At the end of your race, you should say that the spirits are subjected to me. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 விதமான ஆவிகள் போராடும். இந்த ஆவிகள் நீ கீழ்ப்படுத்த வேண்டியது அவசியம். Every day these 10 kinds of spirits will be striving with you. You should subject them every day. இந்த ஆவிகள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who desire these spirits to be subjected to you, close your eyes. இந்த பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் நீங்கள் கண்களை மூடுங்கள். If these spirits, if the devil should be subjected to you, you close your eyes. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Subject to God and resist devil. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Then he shall flee from you. மன அழுத்தம் ஒரு ஆவி. The compression of mind is a ஒரு spirit. பயமும் திகிலும் ஒரு ஆவி. The spirit of fear is a trembling is a spirit. பொய்யின் வார்த்தைகள் ஒரு ஆவி. Lying words is a spirit. கன நித்திரை அது பலவீனம் அல்ல, அது ஒரு பொல்லாத ஆவி. Deep sleep is not a weakness but an evil spirit. கர்த்தாவே எனக்கு அதிலிருந்து விடுதலை வேண்டும், நான் அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்தி ஜெயிக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த வல்லமைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுவார். All those who say that you need a deliverance from these spirits and the Lord should deliver me, you all kneel down. நீ பேதுருவாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆவிகள் உன்னை விட்டு துரத்தப்படாத பட்சத்தில், அந்த ஆவிகள் உனக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ மகிமையிலே தரிசிக்க இயலாது. You might be Peter or Paul, but unless these spirits are not subjected and you do not chase away these spirits, you cannot see this resurrected Jesus. கர்த்தருடைய ஆவி உன்மேல் தங்கி இருந்து இந்த ஆவிகளை கீழ்ப்படுத்தட்டும். The spirit of God may it be upon you and subject these spirits. உனக்கு இந்த ஆவிகள் கீழ்ப்படிந்தால், if these spirits are subjected to you, உனக்கு இயேசுவும் தரிசனமாவார், உன் பெயரும் பரலோகத்தில் எழுதப்படும், நீ மிகுந்த சந்தோஷத்தோடு நீ உள்ளே போகலாம். Jesus will appear to you, your names will be written in heaven, and with great joy you can go in. ஆம், இப்படிப்பட்ட ஆவிகளுடைய போராட்டங்கள் எனக்கு இருக்கிறது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept that you have the struggle of these spirits in your life? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Or close your eyes and kneel down. இது தேவனுக்கு முன்பாக நாம் பணிய வேண்டிய ஒரு நேரம். This is the time when we have to bow down before our God. நல்ல முடிந்த அளவு நல்ல முழங்கால் போட்டு, கர்த்தாவே நான் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கவனிச்சேன், இதுல என்னென்ன போராட்டங்கள் எனக்கு இருக்குங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். To the extent possible, you kneel down and say, Lord, I have hearkened to the words and I have discerned as to what the spirits struggles are within me. கருத்து வேறுபாடுகள், Difference of opinions, தாறுமாறுகள், perverseness, கனநித்திரை, deep sleep, பொய், lie, பயம், fear, உலக ஆடம்பரம், the adornments of the world, வேசித்தனத்தின் ஆவி, and spirit of boredom, பலவீனத்தின் ஆவி, spirit of infirmity, எரிச்சலின் ஆவி, spirit of jealousy, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, spirit of antichrist. இந்த ஆவிகள் எல்லாம் என்னோடு போராடுது ஆண்டவரே. All these spirits are striving with me. இன்றைக்கு நான் முழங்கால் போட்டிருக்கிறேன். Today I am kneeling down. உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். I am obeying to you. இந்த வல்லமைகளை எல்லாம் எனக்கு கீழ்ப்படிய வையும். Make these spirits to be subjected to me. வாழ்க்கையில நான் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, Whatever aspect I am in my life, ஊழியத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, whatever part I am in my ministry, தூரத்திலேயோ சமீபத்திலேயோ எங்க இருந்தாலும் சரி, may I be far or near, ஆனால் எனக்கு இந்த ஆவிகள் கீழ்ப்படிய வேண்டும். but these spirits should be subjected to me. எத்தனை பேர் அப்படி ஆவிகளை மேற்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேணும்னு விருப்பப்படுறீங்க? How many of you desire a life to overcome these spirits? அப்படி வாஞ்சிக்கிறவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். All those who desire, lift your hands. கர்த்தாவே, இந்த ஆவிகளை கீழ்ப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாரும். Lord, give me this grace that I am accepting these spirits. அன்னைக்கு அந்த 70 பேருக்கு அந்த கிருபை கிடைத்தது. Those days, the 70 of them got this grace. அந்த 70 பேருக்கும் அந்த ஜெயம் கிடைத்தது. The 70 of them got victory over it. அந்த 70 பேர் அந்த வல்லமைகள் கீழ்ப்பட்டது என்று அறிக்கையிட்டார்களே. The 70 of them confessed that they were subjected to them. அந்த வல்லமைகள் கீழ்ப்பட்டது என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்களே. They testified that these spirits are subjected to them. நானும் என் வாழ்க்கையிலே, என் ஊழியத்தின் பகுதியிலே ஆவிகள் கீழ்ப்பட்டது
கீழ்ப்படிகிறது என்று நான் சாட்சி கொடுக்க வேண்டும். I too in my life in my ministry should say of the testimony that these spirits are subjected to me. அப்படி ஆவிகள் கீழ்ப்பட்டவர்களுக்கு நீர் தரிசனமாகிறீர் என்று கேள்விப்பட்டேன். I heard that you will appear to them whom the spirits are subjected to. நீர் மகிமையிலே வெளிப்படும் பொழுது நான் உம்மை தரிசிக்க இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கீழ்ப்படுத்தும். When you appear in your glory, that I might see you, Lord, subject these spirits to me. இப்பொழுது கிருபை இறங்கும். Now the grace will descend. வல்லமை இறங்கும். The power will descend. பலன் இறங்கும். The strength will descend. தேவனிடத்திலிருந்து வல்ல ஆவியானவர் இறங்குவார். The Holy Spirit from God will descend. சகல வல்லமைகளும் உனக்கு கீழ்ப்படியும். All these spirits will be subjected to you. கர்த்தர் உனக்கு எல்லா வல்லமைகளையும் கீழ்ப்படுத்த போகிறார். The Lord is going to subject all the spirits before you. தேவனுடைய வல்லமைக்காய் காத்திருப்போம். Let's wait for the Spirit of God. ஏய் மூடு கண்ணு மூடு. Hallelujah, 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 hallelujah. Hamani ahara sehemena haradene meyankara. ஆம், இந்த டைம் வந்து உங்களுடைய டைம், தேவனுடைய டைம். பிரசங்கம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, எதுல தோல்விங்கிறது ஆவியான உனக்கு சுட்டி காட்டி உன் இருதயத்துல ஒரு காயம் உண்டாயிருச்சுன்னா, நீ இப்ப அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த டைம். பிரசங்கத்தை ஆமேன் போட்டு முடிக்கிறது ரொம்ப சுலபம் பிரியமானவர்களே. ஆனால் உனக்குள்ள அந்த பிரசங்கத்தினுடைய செயல் வரும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஆவியினுடைய தாக்குதல் உனக்கு உச்சகட்டமா இருக்கு? கருத்து வேறுபாடுகள் தானா? தாறுமாறுகளின் ஆவிதானா? கணனித்திரையின் ஆவிதானா? பொய்யின் ஆவிதானா? உலகத்தின் ஆவியா? வேசித்தனத்தின் ஆவியா? பயத்தின் ஆவியா? எரிச்சலின் ஆவியா? எந்த ஆவி ஒன்றை போராடுது அதிகமா? இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை கீழ்ப்படுத்து. ஆமென். நீ அபிஷேகத்தில் வரும் பொழுது நீ அதை விட மேலாக வந்து விடுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Himania rabakatura balakatura bania. ஆமா, உண்மையாகவே சில ஆவிகளுடைய தாக்குதல் எனக்குள்ளே சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நான் அதோடு மோதி எதிர்த்து நின்று நான் ஒரு சோர்ந்து போன நிலவரத்தில் காணப்படுகிறேன் என்று யாராவது சொன்னால் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக உரிமை செய்ய ஜெபிக்கலாம். கணனித்திரை, பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி, பயம், உலகத்தின் ஆவி. இப்ப கைகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். யாருக்கு எந்தெந்த ஆவியில கொடூரமான போராட்டம் இருக்கோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில வசனத்தின் ஆதாரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த வல்லமைகளை அந்த நபர்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். நிச்சயமா இந்த வல்லமைகள் வேத வசனத்தின்படி உனக்கு கீழ்ப்படியும். அந்த 70 பேருக்கு கீழ்ப்படுத்தின தெய்வம் உனக்கும் அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தினால் நான் ஜெயிப்பேன்.
உம்முடைய வல்லமையினால் ஜெயிப்பேன், உம்முடைய கிருபையினால் ஜெயிப்பேன். ஆமென். கர்த்தாவே, எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தால், எனக்கு ஒரு வல்லமை பலன் கொடுத்தால் நிச்சயமா இந்த ஆவிகளை கீழ்ப்படுத்துவேன். இனிமேல் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வல்லமையை நான் கீழ்ப்படுத்துவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பலன் தாங்க. நிச்சயமா இந்த வல்லமைகளை அந்தந்த சூழ்நிலைகளில் கீழ்ப்படுத்துவேன். இனிமேல் நான் தோற்று போக மாட்டேன். இனி அந்த வல்லமைகளுக்கு அடிமைப்பட மாட்டேன். அந்த வல்லமைகளை நான் கீழ்ப்படுத்தி ஜெயிப்பேன். உம்மலோரு சேனையே என்னுள் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே அதிலும் தாண்டுவே. உம்மலோரு சேனையே பாய்ந்து செல்லுவே, தேவனாலே அதிலும் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே. உம்மலோரு சேனையே பாய்ந்து செல்லுவே, தேவனாலே அதிலும் தாண்டுவே. உம்மலோரு சேனையே பாய்ந்து செல்லுவே, தேவனாலே அதிலும் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே. உம்மலோரு சேனையே பாய்ந்து செல்லுவே, தேவனாலே அதிலும் தாண்டுவே. உம்மலோரு சேனையே பாய்ந்து செல்லுவே, தேவனாலே அதிலும் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே. சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை ஹல்லேலூயா. ஆமென். 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 பிரியமானவர்களே, இப்படி கூட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. உன் கையில ஒரு செங்கோல் கிடைச்சுதான் நீ திரும்பி போகணும். இந்த வல்லமைகள் மேல் ஒரு அதிகாரத்தை பெற்று தான் நீ திரும்பி போகணும். இல்லாவிட்டா இது உனக்கு கீழ்ப்படியாது. இது வருஷ கணக்காக 18 வருஷமா போராடுற ஆவி. ஒரே அபிஷேகத்துல தான் இது கீழ்ப்படியும். உம்மால் ஒரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவின் சதிகளை சத்தியர் உம்பலனால் ஜெயித்திடுவேன். ஆமா, இந்த வல்லமைகளை நான் உம்முடைய பலத்தினால, இந்த சதிகளை எல்லாம் உம்முடைய நாமத்தினால நான் ஜெயித்திடுவேன். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? உம்மலோரு சேனையுள் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதிலும் தாண்டுவே. உம்மலோரு சேனையுள் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதிலும் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே. உம்மலோரு சேனையுள் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதிலும் தாண்டுவே. உம்மலோரு சேனையுள் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதிலும் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே, சத்துருவே சதிகளை சத்தியும்பலனஜெயித்திடுவே.
Name of Jesus. நான் காலைதோறும் உன்னை நான் எழுப்புவேன், உன் செவிகளை நான் திறப்பேன், நீ ஆயத்தமாகி காத்திரு. யூதாவே, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியே வரமாட்டான். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உன் பிள்ளைகள் இடம் நெருக்கடியா இருக்கிறது என்று சொல்லுகிற நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. உனக்குள் ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்குள் சீயோனை நான் உருவாக்குவேன். உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். உன் தலையில் நான் அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை சூட்டி இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ அதை காத்துக்கொள். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிகளை நமக்கு கீழ்ப்படுத்தும்படியாக அவர் சித்தம் கொண்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தெந்த ஆவிகள் நம்மோடு போராடுகிறது என்பதை விளக்கி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆவிகளை கீழ்ப்படுத்தும் பொழுது நாம் தேவனை தரிசிக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில் இந்த ஆவியின் போராட்டங்களை எதிர்த்து நின்று ஜெயித்து சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஜெயாளிகளாய் மாறி இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும். ஜெபம்.